ரொம்ப டார்க்காக இருக்கும். Yes, good evening. I hope audio clear-ஆ இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சாரி, சின்ன பவர் ஃப்ளக்சுவேஷன், ஸோ அதனால் சார்ட் அவுட் ஆகிடுச்சு. டோன்ட் வரி, இப்போ உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். சாரி ஸ்டூடெண்ட்ஸ், ரியலி சாரி. உங்களை ஒரு 10 minutes 13 minutes நியர்லி வெயிட் பண்ண வச்சிட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். ஓகே, தேங்க்யூ அருணாச்சல ரம்யா. ப்ளீஸ் உங்களோட நேம்ஸுமே மென்ஷன் பண்ணுங்கள். ஐ ட்ரை டு ரிமெம்பர். யூஸ்வலாக நம்ம குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆதித்யா, வர்ஷா, யுதீப் அண்ட் இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே மற்றவங்களாம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அருணாச்சல ரம்யா, நேற்று தான் நீங்கள் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஓகே, உங்களோட நேம்லேயே மென்ஷன் பண்ணுங்கள். கபிலன்னா ஓகே. எனிவேஸ், வில் ஸ்டார்ட் வித் டுடேஸ் டாபிக். ஸோ இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டாக சர்க்கிள்ஸ் அண்ட் டான்ஜென்ட்ஸில் இருக்கிற ஆங்கிள் பேஸ்டு கொஷின்ஸ் வித் கான்செப்ட்டுமே நம்ம லேர்ன் பண்ணலாம். நிதின், ஓகே. அருணாச்சலம் ரம்யா, நிதின், ஓகே. ஹாய் நிதின், ஹலோ நிதின். நேற்று நீங்கள் அட்டன் பண்ணணும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனிவேஸ், பாசிபிள் ரெக்கார்டிங் வீடியோஸ் பார்த்துருங்க. ஆர்யா, எஸ். ஓகே, வர்ஷாவா? சக்தி, இஸ் இட் வர்ஷா நினைக்கிறேன். நிதின், ஓகே ஃபைன். வாங்க, லெட்ஸ் ஓகே. ரிகார்டிங் அவர் நெக்ஸ்ட் பேட்ச் ஆன்லைன் கிளாஸஸ்க்கான ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட்டு தான். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஆன்லைன் கிளாஸஸ் ஃபார் போத் ICSE அண்ட் CBSE கம்மிங் March 2 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நெக்ஸ்ட் இப்போ தான் நீங்கள் 9th to 10th அப்பியர் ஆக போகிறீங்கன்னா தாராளமாக எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே, ஃபைன். எனிவேஸ், கொஞ்சம் கட் ஆகிடுச்சு, டோன்ட் வரி. நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கட் ஆகிருக்குன்றதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் தியரம் சர்க்கிள்ஸில் மதன், எஸ் மதன், நிதின், ஓகே. சார், யூ செட் வில் பி டீச்சிங் லோசை. நோ, ஐ கிளியர்லி மென்ஷன் இன்னைக்கு சர்க்கிள்ஸ் பார்க்க போகிறோம். சர்க்கிள்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸும் பார்க்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எஸ், ப்ரையாரிட்டி சர்க்கிள்ஸ் அண்ட் டான்ஜென்ட்ஸ் முடிச்சுட்டு ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஆல்ரைட். ஐ திங்க் பழனிவேல் ராஜன், உங்கள் நேம் கூட ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. எனிவேஸ், ஓகே, உங்கள் நேமும் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக சர்க்கிள்ஸில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தியரம் இஸ் ஓகே, தி ஆர்க் ஏபி ஆர்க்லேருந்து ஆங்கிள் ஃபார்ம்ட் அட் த சென்டர் as well as angle formed at the edge or circumference or on the circle. So எப்போ இதோட ரிலேஷன் எப்படின்னா, எப்போவுமே angle formed at the edge will always be half of the angle formed at the center. For example, இப்போ இது 60 டிகிரின்னு வச்சுக்கோங்க, இந்த edge angle 30 டிகிரியா இருக்கும். ஓகே, சிமிலர்லி அது எல்லாவற்றையுமே above and below பொசிஷன்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்க பாருங்க, அதே ஆர்க் தான் ஏபி ஆர்க், ஆனால் இங்கே சென்டரில் கரெக்டாக சென்டரில் இருக்குது. பட் இந்த எட்ஜில் ஸ்ட்ரெயிட் அபோவ் ஆகிறது கொஞ்சம் ரைட்டில் டில்டடாக இருக்குது. ஸோ சேம், இங்கே 60 டிகிரினா இங்கே 30 டிகிரி. லைக்வைஸ் சம்டைம்ஸ் ரொம்ப ஆப்ளிக் ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் ஷேப்பில் கூட இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் 60 டிகிரியாக இருந்துச்சுன்னா, 60 இருக்காது, டெஃபினெட்லி இட் இஸ் மோர் தேன். ஸோ லெட்ஸ் அஸ்யூம் 200 டிகிரி இருக்குன்னா இங்கே 100 டிகிரியாக இருக்கும். இந்த தியரம் எல்லாருக்கும் கிளியராக இருக்கா? ஏன்னா இந்த தியரம்ஸோட கிராஸ் பண்ணிவிட்டு அப்படியே நான் சம்ஸ்க்கு மூவ் ஆன் ஆகிறேன். ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தியரம். ஆங்கிள் தி ஆர்க், தி ஆங்கிள் ஃபார்ம்டு பை தி ஆர்க் அட் த சென்டர் இஸ் ஆல்வேஸ் டபுள் தி ஆங்கிள். ஸோ சென்டர்னா அதிகமாக இருக்கணும், எட்ஜில் இருக்கிறது சென்டரில் விட பாதியாக இருந்தால் போதும். இது ஃபர்ஸ்ட் தியரம். மூவிங் டு நெக்ஸ்ட் தியரம் 2. So, angles in the same segment of a circle are always equal. Yes, Dharunya, correct. Okay. So, இங்க நீங்க பொறுத்த வரைக்கும் ஏபின்னு ஒரு ஆர்க்கு, ஏபின்னு ஒரு செக்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, as long as அந்த சர்க்கிள்குள்ள அந்த செக்மெண்ட் எங்க ஆங்கிள் ஃபார்ம் ஆகினாலுமே சரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது 40 டிகிரி அப்படின்னா, இதே செக்மெண்ட்ல இருந்து இங்க டிரா பண்ணாலும் 40 டிகிரி தான், இங்க டிரா பண்ணாலும் 40 டிகிரி தான். அதுதான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்.
சரிங்களா? ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் தியரம். ஸோ ஃபர்ஸ்ட் தியரம் வந்து சென்டர் எட்ஜ்னு பார்த்தோம். செகண்ட் தியரம் கம்ப்ளீட்டாக ஒரு செக்மெண்ட்டை பேஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கொஷனில் பார்க்கும்போது அந்த செக்மெண்ட்டை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த கொஷனை ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியும். ஸோ ஆங்கிள்ஸ் இன் த சேம் செக்மெண்ட் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். நெக்ஸ்ட் தியரம். The angle in a semicircle is a right angle. So இங்க பாத்தீங்க AB அது எப்படி செமிசர்க்கிள்ன்றதுனா உங்களுக்கு கிளியரா ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருவாங்க. டயமீட்டர் எந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் டயமீட்டர் இண்டிகேட் பண்ணு. ஸோ டெஃபினட்டா இங்க உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்கும்போது so and so is a diameter அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இந்த கொஸ்டின்ல இந்த ஃபிகர்ல AB is the diameter. அப்போ டெஃபினட்டா AB ல இருந்து ஃபார்ம் ஆகிற Cயுமே 90 டிகிரி அண்ட் இங்க பாட்டம்லயுமே assuming this as D இதுமே 90 டிகிரி. ஸோ இது நம்மளோட தேர்ட் தியரம். இந்த ஃபர்ஸ்ட் 3 மேஜர். நெக்ஸ்ட், the opposite angles of a quadrilateral inscribed in a circle is supplementary, which means for example இப்போ இந்த குவாட்ரிலேட்டரோட 4 கார்னர்ஸுமே கரெக்டா சர்க்கிளோட எட்ஜஸ்ல டச் ஆகுது. ஸோ இப்போ இதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்போ எடுத்துக்கிட்டாலுமே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 180 டிகிரி வரும். which means for example இது 100 டிகிரி இருக்குன்னா டெஃபினட்டா இது 80 டிகிரி. ஓகே, ஸோ இந்த 4 தியரம் நம்ம மைண்ட்ல ரிலேட் பண்ணிக்கிட்டே வந்துட்டோம்னா எந்த கொஸ்டினை பார்த்தாலும் இந்த 4 தியரம் அப்ளை பண்ண முடிஞ்சா 100% உங்களுக்கு அந்த 4 மார்க் ஒரு 3 மார்க் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். கொஸ்டின்ஸ் போயிடலாமா? ஓகே, சாரி, இன்னொரு தியரம் லாஸ்ட் தியரம் ஒன்று இருக்கு. இது ஆக்சுவலாக என்ன இண்டிகேட் பண்ணியிருக்கேன்னா இங்கே எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு ரிலேட் பண்ணுறேன். சரியா? இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தான் மீனிங். கட் ஆனது, வெரி சாரி, கொஞ்சம் கட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ்டீரியர் ஆங்கிள், ஓகே, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு த இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். இது ப்ராப்ளம் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஃபார் எக்ஸாம்பிள் இது 30 டிகிரின்னு நான் டிட்டர்மைன் பண்ணணும்னா இந்த இடத்துலயே இது 30 டிகிரி இருந்திருக்கும். பட் இந்த தியரம் வந்து அவ்வளோவா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்னு வச்சுக்கோங்க. வெரி ரேர் கேசஸ். ஏன்னா இந்த தியரம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம லீனியர் ஆங்கிள் ஆர் இதுலேருந்து 30க்கு சைக்கிளிக் குவாட்ரேட்டர் இல்லையா, ஸோ ஆப்போசிட்டாக 30க்கு இது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். 150 திரும்ப 150க்கு லீனியர் ஆங்கிள் ஸ்ட்ரெயிட் லைன் ஆங்கிள் வச்சும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நிறைய பாசிபிலிட்டிஸ்லாம் நம்ம பண்ண முடியும். ஓகே, 180 நித்தின் என்ன மீன் பண்ணுறீங்க பிஃபோர் திஸ்? ஓகே, ஸோ தியரமோட பார்ட் கம்ப்ளீட்டட். ஐ ஹோப் எல்லாருக்குமே தியரம் பார்ட்ஸ் கிளியராக புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நவ் லெட் அஸ் ஸ்டார்ட் அப்ளைங் த தியரம்ஸ். புரியலை எது கேட்குறீங்க? இதுக்கு முன்னாடி இருந்த தியரம் கேட்குறீங்களா நிதின்? ஒன் செகண்ட், ஜஸ்ட் அ மினிட். நிதின், தியரம் நம்பர் ஏதாச்சும் சொல்லுங்க. தியரம் 3, 4 எந்த தியரம் சொல்றீங்க? ஸோ டோட்டலாக 5 தியரம்ஸ் பார்த்தோம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் தியரம், இது செகண்டு, தேர்டு, ஃபோர்த் அண்ட் த லாஸ்ட் தியரம் விச் இஸ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகே, சரி, ஒரு குயிக் ரன் த்ரூ சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் லேட்டாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தியரம் ஆங்கிள் அட் த சென்டர், இங்கே ஆர்க்கு தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர்க்கில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் சென்டரில் என்ன வேல்யூ இருக்கோ அதோட ஹாஃப் வேல்யூ தான் எட்ஜில் இருக்கும். நீட் நாட் பி எப்போவுமே அபவ் பிலோவில் தான் இருக்கணும்னு இல்லை. சென்டரில் இருக்கலாம், சைடில் இருக்கலாம், சென்டரில் இருக்கலாம். அந்த சென்டர் ஆங்கிளே உங்களுக்கு வந்து கன்ஃபியூசிங்காக இது டக்குன்னு பார்த்தா யாருக்குமே இதுவும் ஒரே தியரம்னே புரிஞ்சுக்க முடியாது. தியரம் 4 ஓகே. தியரம் 4 என்னன்னா சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல். நம்ம படிக்கிறது எல்லாமே சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல் தான். ஸோ கரெக்டாக அந்த 4 கார்னர்ஸுமே ஒரு சர்க்கிளில் கரெக்டாக அதோட 4 கார்னர்ஸுமே சர்க்கம்ஃபரன்ஸில் பவுண்ட் ஆச்சு, டச் ஆகும்போது கார்னர்ஸ் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எந்த ஒரு ஆப்போசிட் ஆங்கிள் எடுத்தாலுமே கரெக்டாக ஆட் பண்ணீங்கன்னா சப்ளிமெண்ட்ரியில் வரும். விச் மீன்ஸ் நீங்கள் ஆங்கிள் சி அண்ட் ஆங்கிள் ஏ ஆட் பண்ணீங்கன்னா 180 டிகிரி. லைக்வைஸ் ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் டி அதை ஆட் பண்ணாலுமே 180 டிகிரி வரும். ஸோ இது வந்து cyclic quadrilateral opposite angle supplementary. Okay, I think இப்போ நிதின் as well as யோரிச்சி, demon slayer யோரிச்சி, உங்க நேம், ஒரிஜினல் நேம். Sir, I know the theorem but can't apply it. Okay, fire phoenix, உங்க நேமும் சொல்லுங்க. டோன்ட் வரி, கண்டிப்பாக வந்து தியரம் மட்டும் படிக்கிறத விட நம்ம தியரம் எப்படியெல்லாம் டக்குன்னு ஒரு கொஸ்டினை பார்த்து அனலைசிஸ் பண்ணுறது தான் இன்னைக்கு லைவோட இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட். ஸோ எஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதும் கைண்ட் ரெக்வெஸ்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனுமே கிளிக் பண்ணுங்கள்.
Okay, let's go to the questions. I hope Nitin இப்போ clear ஆயிடுச்சா Nitin? Okay. சரி வாங்க question start பண்ணிடலாம். Okay, first read the question. Yes, Nitin, question start பண்ணியாச்சு வாங்க. In the given figure, O is the center of the circle. If angle OAB is 30 degree, find angle ACB. Okay. So, நான் ஒரு கொஸ்டினுமே கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், நீங்கள் யோசிங்க. ஆஃப்டர் 1 or 2 minutes ஒன்ஸ் நீங்கள் எல்லாரும் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நானும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் புரியல அப்படின்னு கூட சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த கைடன்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு க்ளூ மட்டும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த கொஷனில் இருக்கிற ஒரு டேட்டாவுமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஓஏபி எஸ் டயக்ராமில் ஸ்பெசிஃபை பண்ண மாதிரி கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. சாரி, கொஞ்சம் உங்களுக்கு வந்து மேபி டிம்மாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் நாங்கள் டெவலப் பண்ணிகிட்டே வரோம். ஸோ ப்ராப்ளி அடுத்தடுத்த இதில் இன்னும் கொஞ்சம் லைட்டிங்ஸ்லாம் ப்ரைட்டாக பண்ணிடலாம். ஓகே, விஎஸ் விஜய். எஸ் விஎஸ் விஜய், எங்கே கரெக்ட், நேற்று ஆக்டிவாக இருந்தீங்க. வெல்கம் பேக் விஎஸ் விஜய். Okay, so VS Vijay 60, RKK 46, Varsha 60, RKK unga name mention பண்ணுங்க. Okay, 60, 45. I'm guessing I'm getting 2 answers. Others. Okay, start பண்ணிடலாமா? So first of all, ஒரு important point, இங்க AO OB equal. How they are equal? Because both of them are radius. Correct? A radius, OB radius. Now OC join பண்ணா அதுவும் radius தான் மாறி இருக்கும். Okay, Aditya, don't worry Aditya. Okay, so once in the particular triangle வந்து equal sides determine பண்ணிட்ட உடனே you coming to conclusion that in the OAB triangle வந்து ஒரு normal triangle, that is an isosceles triangle. So isosceles triangle னா உங்களுக்கு condition தெரியும். Any isosceles triangle will always have 2 equal sides as well as 2 equal angles. So இதுவுமே 30 degree. கரெக்டா? எஸ், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் A1 பார்த்த உடனே OB ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல் தெரிஞ்சிருச்சு. ஸோ இது 30, இது 30. இப்போ ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டிக்கு வாங்க. இது 30 டிகிரி, இது 30 டிகிரினா இந்த ஆங்கிள். ஸோ ஃபார் எனி ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி டோட்டல் வேல்யூ ஷுட் பி 180 டிகிரி. ஸோ அப்போ 30 + 30 60. இந்த பர்டிகுலர் மிடில் இருக்கிற ஆங்கிள் தட் இஸ் AOB. AOB plus 30 plus 30 equals 180. So 30 plus 30 60. Subtract பண்ணா எனக்கு 180 minus 60, I am getting 120 degree. So that is my angle AOB. So in the angle 120 degree. இப்போ apply the first theorem. So சென்டர்ல இந்த ஆர்க் ஏபி ஆர்க் மூலமா சென்டர்ல 120 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அதே ஏபி ஆர்க்ல தான் எட்ஜ்ல ஆங்கிள் சி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பை நோ யூ ஷுட் பி ஏபிள் டு கெட் த கரெக்ட் ஆன்சர். அப்ளை தியரம் 1. ஃபர்ஸ்ட் தியரம் என்ன பார்த்தோம்? ஸோ எப்போவுமே ஒரு ஆர்க்கு சென்டரில் என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதோ அதோட ஹாஃப் வேல்யூ தான் எட்ஜில் சர்க்கம்ஃபரன்ஸில் ஃபார்ம் ஆயிருக்கும். எஸ் நிதின். ஓகே, ஆதித்யா இப்போ கிளியர் ஆயிடுச்சா? கிறிஸ்டோ தேவசகாயம். ஓகே, விஎஸ் விஜய். எஸ் விஎஸ் விஜய், நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னதே கரெக்டு தான். ஓகே, சஜீவ் ஆஜிவ் ஷோ. எஸ் ஆஜிவ், எஸ் கரெக்ட். தாமோதரன், எஸ் கரெக்ட். ஓகே ஆதித்யா, எஸ் ஆதித்யா. So the answer will be, so half of 120, this is 60 degree. So angle ACB is 60 degree, which is the correct answer. Very good students. So 60 degree யாரெல்லாம் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கரெக்ட் ஆன்சர் பண்ணீங்களோ வெல் அண்ட் குட். நெக்ஸ்ட் கொஸ்டினில் ப்ரொசீட் பண்ணும்போது நம்ம பார்த்துடலாம். கபிலன், ஒன்ஸ் அகெயின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கான்செப்ட் என்னென்னா, லெட் மீ erase this. ஸோ உங்களுக்கு எப்போவுமே இந்த ட்ரையாங்கிள் பார்த்த உடனே ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். OA OB ரெண்டுமே ரேடியஸ். ஸோ ரெண்டுமே ரேடியஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள், ரெண்டு சைடும் சேம். அப்போ இதுவுமே 30 டிகிரி தான்.
ஸோ ரெண்டு சைடும் உங்களுக்கு ரெண்டு ஆங்கிள் தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ மிடில் இருக்கிற ஆங்கிள் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி வச்சு டிட்டர்மைன் பண்ணுவீங்க. ஸோ 30 + 30 60, 180ல 60 சப்ட்ராக்ட் பண்ணால் திஸ் இஸ் 120. ஸோ இந்த ஆர்க்கு ஏபியில் சென்டரில், பிகாஸ் ஓ இஸ் த சென்டர், ஸோ சென்டரில் 120, அப்போ எட்ஜில் half of 120 which is 60 degree. Okay, okay. RKK, உங்க நேம் சொல்லுங்க. Heights and distances. Yes sir, will you take tangents in this live too? Yes Damodaran, tangents மே include பண்ணிருக்கேன். Okay, of course yes, circles மட்டும் நான் thumbnail mention பண்ணேன், but we will be covering both circles as well as tangents today. Yes Christo Devasayam, thank you. Okay, சரி, next question போலாமா? எல்லாருக்கும் clear இல்ல? Yes, okay, thank you. எல்லாருமே ஃபயர்டாக தான் இருக்கீங்க. ஓகே, ப்ளீஸ் ரீட் த நெக்ஸ்ட் கொஷின். ABCD is a cyclic quadrilateral such that AB is a diameter of the circle circumscribing it, and angle ADC already given data அப்படியே கொடுத்துருக்கேன். We need to find out angle BAC. Bala, okay Bala, heights and distances, yes. Probably I'll try to take it today. ஏன்னா சர்க்கிள்ஸ் அண்ட் டான்ஜென்ட்ஸை நான் நிறைய சம் கவர் பண்ணலாம். ஏன்னா இது கம்பல்சரியில் கேட்குறாங்க, ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸும் வருது. ஓகே, இஃப் நாட் டுடே டெஃபினெட்லி டுமாரோ ஐ வில் டேக் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ். வாங்க. ஓகே, கமான். இந்த கொஸ்டின் ஆன்சர். அண்ட் பை த வே, உங்களால் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக லிசன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் கவனிக்கிறீங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கான்செப்ட் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு கவனிங்க. ஆஃப்டர் 4-5 கொஷின்ஸ் உங்களுக்கே ஐடியா வந்துடும், நீங்களே அப்படியே டக்குன்னு சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, வி ஆர் கெட்டிங் தி ஆன்சர்ஸ். 40, 50, ஆஜிவ், ஓகே ஆஜிவ் 50, ஆதித்யா 40, தாமோதரன் 40, கிருத்திகா சுத்ரா, நேற்று கூட நீங்கள் வந்திருந்தீங்க. ஆதித்யா, ஃபயர் ஃபீனிக்ஸ். சரி, ஓகே, நிறைய பேர் 40-50 ரேஞ்சில் இருக்கீங்க. லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 80 டிகிரி யார்? சக்தி சரண்யா, வர்ஷான்னு நினைக்கிறேன். 50, ஓகே, we are getting multiple answers. ஏன் அவ்வளோ கன்ஃபியூஷன் தெரியல, பட் இந்த கொஸ்டின் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். ஏன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் பிகாஸ் 4 கார்னர்ஸுமே கரெக்டாக சர்க்கிளில் டச் ஆகுது, விச் மீன்ஸ் நம்மளோட தியரம் 4ல் என்ன பார்த்தோம்? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் ஆர் 180 டிகிரி. ஸோ அதனால் நம்ம அந்த தியரமை 100% நம்ம இங்கே அப்ளை பண்ண முடியும். ஸோ பிக்கு எது ஆப்போசிட் ஆங்கிள் தெரியுமா? கரெக்டாக பி ஆங்கிள் வரும். ஸோ இந்த ஆங்கிள் 140க்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ 140க்கு ஆப்போசிட் வில் பி 40 டிகிரி. ஏன்னா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. பட் ஆனால் கொஸ்டின் அது கிடையாது. கொஸ்டின் BAC கண்டுபிடிக்கணும். BAC. ஸோ விச் மீன்ஸ் பர்பஸாக இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணியே ஆகணுன்றது கொஸ்டினோட இண்டிகேஷன். நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணாமல் சால்வ் பண்ண முடியாது. அண்ட் இப்போது இந்த ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். பட் இந்த ஆங்கிள் எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? C ஆங்கிள் எனக்கு தெரியும். ஓகே, ஒன்ஸ் அகெயின் நம்மளோட செமி சர்க்கிள் தியரம் நீங்கள், ஏன்னா இது AB டயமீட்டர்னு கிளியராக மிச்சு, அதனால தான் ஃபஸ்ட்டே அண்டர்லைன் பண்ணேன். ஸோ டயமீட்டர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா டயமீட்டர்லேருந்து அந்த சர்க்கிளில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் எப்போவுமே 90 டிகிரி. ஓகே, ஸோ இது 90, இது மேண்டேட்டரி ரூல். ஸோ அதனால இது 90 டிகிரி. அப்போ இந்த பர்டிகுலர் ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா, ஸோ இங்கே 90 டிகிரி இருக்குது, இங்கே 40 டிகிரி. ஸோ திஸ் இஸ் ஆல் வி ஹாவ் டு ஃபைண்ட். ஸோ ஆங்கிள் CAB ஆர் ஆங்கிள் BAC + 90 + 40 = 180. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் எஸ் சந்தோஷ்குமார், ஐ திங்க் உதீப்பா, சந்தோஷ்குமார். ஓகே, VS விஜய், எஸ் 5, ஓகே 50, yes, correct answer. So 90 + 40 plus angle BAC equals 180. So therefore 90 + 40 is 130. 130 subtract panna, my BAC value is 50 degree. Okay, others don't worry. ஒரு கொஸ்டினா இப்போ நீங்கள் கொஞ்சம் என்ன நம்ம பார்த்துருக்கிற தியரம் எல்லாம் இந்த கொஸ்டினில் இன்டைரக்டாக அப்ளை பண்ணிகிட்டே வந்துட்டே இருக்கும். இன்டெரக்டாக இல்லை, டேரெக்டாகவே அப்ளை பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ ப்ராப்ளி நெக்ஸ்ட் கொஸ்டின். பாலா, எஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. சில பேர் இப்போ தான் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிகிட்டே வராங்க. ஐ எம் ஹாப்பி தட் யூ ஃபைண்ட் இட் ஈஸி. சார் ஹவு 90 டிகிரி? ஓகே, ஸோ ஹவு 90 டிகிரினா தியரம் என்னென்னா, எப்போவுமே ஒரு சர்க்கிளில் டயாமீட்டர் இருக்குது.
diameter form ஆயிடுச்சுனா ஆட்டோமேட்டிக்காக செமி சர்க்கிள். ஸோ ஆங்கிள் இன் அ செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரின்னு ஒரு தியரம் இருக்குது. ஸோ diameter form ரெண்டு ஹாஃபாக கட் ஆயிடுச்சு. ஸோ அப்போது அந்த செமி சர்க்கிளில் வர்ற ஆங்கிள் எப்போவுமே ஆர் அந்த டயமீட்டர்லேருந்து ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் எப்படி இருந்தாலுமே 90 டிகிரி தான். ஸோ இந்த கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி டயமீட்டர். ஸோ இந்த ஏபி டயமீட்டர்லேருந்து தான் சி ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால் இது 90 டிகிரி. ஒருவேளை இங்கே ஒரு ஆங்கிள் இருந்தாலும் இதுவும் 90 டிகிரி போட்டுருக்கலாம். பட் இங்கே அவசியம் இல்லை, நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகே கபிலன்? எஸ் 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 ஓகே. லெட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டவுட்ஸ் இருக்கும். ஸோ எனிவேஸ் ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் கிளியர் நவ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Okay, please look at this question. Tangent में include பண்ணிருக்கேன். பாப்போம் எப்படி சால்வ் பண்றீங்கன்ட்டு. இங்க வந்து தியரம் 5 ரிலேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. தியரம் 5 என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். ஆர் நான் உங்களுக்கு ஒரு டம்மி டயக்ராம் ட்ரா பண்ணி உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிற ஆங்கிள் வந்து எக்ஸ்ன்னா இதுவுமே எக்ஸ், அண்ட் இங்கே ஒய்னா இங்கேயுமே ஒய். ஓகே, இஸ் திஸ் கிளியர்? ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ்ன்னு இருக்கிற ஆங்கிள் இன்சைடில் வரும்போது இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆப்போசிட்டில் லெஃப்டில் வரும். ஸோ அதே மாதிரி இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டான்ஜென்ட் சைடில் இருக்கிற ஆங்கிள் ஒய்னும் போது இன்சைடில் ஆப்போசிட்டாக ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். பேசிக்லி டைரக்ஷன்ஸ் மாறி வரும். இந்த தியரமை பேஸ் பண்ணி இங்கே அப்ளை பண்ணலாம். ஓகே, இது டான்ஜென்ட்டில் வரும். எஸ், ஆல்டர்னேட் செக்மெண்ட். எஸ், ஆங்கிள் இன் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தான் நான் மீன் பண்ணுறேன். கரெக்ட் கரெக்ட் சந்தோஷ் குமார், வெரி குட். ஸோ பை எஸ் கண்டுபிடிச்சிங்களா? பிஎஸ்கியூ ஆங்கிள் Ashwadeep, yes. Ajiv Shah, yes, from the beginning, correct. Bala, VS Vijay, super. நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. வெரி குட் 90. ஆதித்யா, எஸ் ஆதித்யா, கரெக்ட். அதர்ஸ்? வர்ஷா, கிறிஸ்டோ தேவசாயம், பாலா, ஃபயர் ஃபீனிக்ஸ். ஓகே, சரி. ஸோ எஸ், இங்கே சின்ஸ் ஆங்கிள்ஸ் இந்த ஆல்டர்னேட் செக்மெண்ட்டில் இது 30 டிகிரி. சாரி, ஸோ திஸ் இஸ் 30 டிகிரி. அப்போது இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஸோ 30 + 60 90. அப்போ டெஃபினட்டாக நமக்கு தேவை பிஎஸ்கியூ தான் தேவை. ஸோ இட் இஸ் நன் அதர் தேன் 90 டிகிரி. ஓகே, நீங்கள் இந்த ஆங்கிள் கேட்டாலும் கண்டுபிடிக்கலாம். QSR. Can anyone answer this question? நான் இதுலேயே இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். Can anyone tell me this value? What is the value of QSR? Let's see who can answer this question. QSR angle என்ன இருக்கும்? Question is, what is the value of QSR? Ajiv, super. Ashwadeep, yes. Very good. Correct, yes. Santosh Kumar, yes. Answer பண்ணிடுங்க அப்படியே. பாலா, yes, correct. கிறிஸ்டோ தேவசாயம், ஃபயர் ஃபீனிக்ஸ், எஸ். கிருத்திகேஷ் சுத்ரா, கபிலன் 140 இல்லை. வர்ஷா, எஸ். ஸோ இது ஒரு லீனியர் ஆங்கிள். இது மேலே இங்கே கரெக்டாக வந்துட்டு 90 டிகிரி. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் 30, 90. ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் 60 டிகிரி வரும். ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 180 டிகிரி. ஓகே, எஸ், ஆல்டர்னேட் செக்மெண்ட்டும் பார்த்துலாம். கரெக்ட், இங்கே ஒய் இருக்குது. ஸோ இங்கே ஆல்டர்னேட் செக்மெண்ட். ஸோ இங்கே 60னா இங்கே 60 டேரெக்டாக பண்ணலாம். லீனியர் ஆங்கிள் போனோன்னு கூட அவசியம் இல்லை. ஓகே, ஆதித்யா, எஸ். எக்ஸ்பிளனேஷன் வந்து 2 பாசிபிலிட்டியுமே சொல்கிறேன். ஒரு பாசிபிலிட்டி, இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் கரெக்டாக இந்த 60க்கு ஆப்போசிட் சைடில் தான் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. ஸோ ஆல்டர்னேட் செக்மெண்ட்டில் இங்கே 60 டிகிரினால இங்கே எப்படி 30 இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற 60 இங்கே மார்க் பண்ணலாம். ஆர் ஆல்டர்னேட் பாசிபிலிட்டி, லீனியர் ஆங்கிள் உங்களுக்கு 90 டிகிரி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. 90 இஸ் ஃபார்மிங் அட் த சென்டர். ரைட் ஹேண்ட் சைடில் 30 டிகிரி ஆல்ரெடி இண்டிகேட்டட். ஸோ இது டோட்டலாக வந்து ஒரு
லீனியர் பேர். ஸோ அதனால் ஈஸியாக நம்மளால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 60 டிகிரியும் கால்குலேட் பண்ண முடியும். ஓகே ஆதித்யா, ஓகே பாஸ்கர், தீபக் பிரசாத், ஹரி பிரணவ், எஸ் நிறைய பேர் ஜாயின். ஆதித்யா, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் ஃபார். ஹாய் பாஸ்கர், ஹாய் தீபக், ஹரி பிரணவ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ கொஞ்சம் அல்ஜிப்ரைக்காக கேட்டிருக்கேன். இது கொஞ்சம் ஈஸி தான். இங்கே இருக்கிற ஓகே ரிகார்டிங் மார்க்ஸ் வந்து இந்த கொஷின்லாம் வந்து சிலது வந்து பர்டிகுலர்லி இந்த கொஷின் ஆக்சுவலாக வந்து இது வந்து 1 மார்க் கொஷினுங்க. இது ஜஸ்ட் 1 மார்க் தான். இந்த கொஷின் 1 மார்க். எஸ் வி ஆர் கோயிங் வித் த ஃபுல் சாப்டர். எஸ், கம் ஆன், ஸ்டார்ட் ஆன்சரிங். ஆர்யா, ஆக்சுவலாக நிறைய தியரம்ஸ் இருக்குது. இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற எல்லா எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ, நமக்கு எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ் எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுறது எது இம்பார்ட்டண்ட்டோ அந்த தியரம் தான் பார்க்குறோம். நிறைய தியரம் வச்சு கோரிலேட் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஆஜிஷா அண்ட் அஸ்வதி ஃபன் 2 பேரும் போட்டு ஆன்சர் பண்ணுறீங்களே. எக்ஸ் வேல்யூ, சந்தோஷ், வர்ஷா, ஃபயர் ஃபீனிக்ஸ், கிறிஸ்டோ தேவசாயம். அண்ட் ஆல்சோ மென்ஷன் நீங்கள் எந்த பிளேஸில் இருந்து மெசேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, ஜஸ்ட் வாண்டட் டு நோ. எல்லாருமே வந்துட்டு தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்களா இல்லை அவுட் சைட் தமிழ்நாட்டிலேருந்தும் மெசேஜ் பண்ணுறீங்களா? வாவ் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா 100 வியூஸ் வந்துருச்சு அதுக்குள்ளே. ஓகே, தேங்க்யூ. ஆப்போசிட் ஆங்கிள், sum of opposite angles in a quadrilateral or not? See, as long as it is a cyclic quadrilateral, opposite angles are supplementary. Max board finished. Max board இன்னும் see, this is ICSE. ICSEக்கு மேக்ஸ் எக்ஸாம் இன்னும் முடியலங்க. நான் கிளியராக வந்து தம்ப்நெயில் ஐசிஎஸ்சி இண்டிகேட் பண்ணியிருக்கேன், டைட்டில் ஐசிஎஸ்சி இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ஏன் அது பார்க்க மாட்டீங்க? ஓகே, மேக்ஸ் எக்ஸாம் இஸ் ஆன் March 2nd. கரூர், டியூட்டிகரின், சென்னை, அம்பையா, கேரளா. ஓகே, கேரளா, இடுக்கி, சந்தோஷ் குமார். Nice to know. I hope you are not, I think you can understand the communication well. Fine. So opposite angle, ஏன்னா இது cyclic quadrilateral இல்லையா, கிளியராக இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன் cyclic quadrilateral. So 2x plus 5, x plus 10 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 degree. That is the theorem. So 2x plus 5 plus x plus 10 equals 180 degree. So 2x and x, 3x. 5 and 10, 15 equals to 180. So please take this 15 to the other side. You will get 165. X is equal to 165 by 3, which is equal to 55 degree. Kritikesh Shudra, underrated. Thank you so much, Kritikesh Shudra. Chennai, Salem, Coimbatore, Madurai. Wow. Kritikesh Shudra, what is your name? அதான் உங்கள் நேம் வேறு ஏதோ மென்ஷன் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். CBSE, ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஐ திங்க் உங்களுக்கு சயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். CBSE, ஐ ஹோப் சயின்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா ஆர் வாஸ் இட் மாடரேட்? வேதிக் மோட்டிவேஷன், எஸ், ஹலோ ஹாய். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? கிளியர்? மேக்ஸ் ஃபுல் சாப்டர் 1 ஷாட். ஓகே, வில் டெஃபினெட்லி பிளான் ஃபார் இட். ஏன்னா ஃபுல் சாப்டர் 1 ஷாட் போகும்போது நிறைய கொஷின்ஸ் மிஸ் ஆகிடும். அதனால இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸாக போயிட்டுருக்கேன். ஆதித்யா, ஐ ஹோப் தட் இஸ் கிளியர். கிறிஸ்டோ தேவ சகாயம், தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் அ லாட். ஓகே, லிக்கிதா, தேங்க்யூ ஸோ மச் லிக்கிதா. சயின்ஸ் எக்ஸாம் வெரி ஈஸியா சிபிஎஸ்சிக்கு? ஐசிஎஸ்சி பசங்க வருவாங்க பாருங்கள். ஃபிசிக்ஸ்க்கு 2 நாள், கெமிஸ்ட்ரிக்கு 1 நாள், பயாலஜிக்கு எத்தனை நாள் லீவுன்னு தெரியல. ஓகே, பட் பேரலி ஐசி ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்சால் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஆர் ஃபிசிக்ஸ் டஃப்பாக இருந்துச்சுன்னா இந்த லீவில் ஏதாவது ஒரு 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 4 வரைக்கும் எழுத்துட்டு போக வேண்டாம். எனிவேஸ், ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் கொடுத்துட்டேன்.
AB is the diameter. எப்பவுமே கொஸ்டின்ல இம்பார்ட்டண்டா இருக்கிற லைனை மார்க் பண்ணிடுங்க. AB is the diameter and angle BOC is given as 55 degree. What is the value of x? இங்க இருந்து இது எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? It depends upon the preparation. See, whether it is ICSE or CBSE or State Board or Metric or IG, anything, IB, எதுவா இருந்தாலுமே it depends how well you have studied. End of the day, எல்லாத்துக்கும் எல்லா similarities நிறைய இருக்கு. I am from Vellore district, Vellore, Katpadi. Okay. I am from ICSE background. ஸோ அதனால் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது. எனிவேஸ் வாங்க இந்த கொஸ்டின் பண்ணலாம். I think we will get the answer in decimal. Correct. Yes, decimal தான் வரப்போகுது. பாஸ்கர், எஸ், பாயிண்ட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. 1 day for பயோவா? ஓகே ஆதித்யா, சூப்பர். ஓகே, நான் கிளியராக ஒன்று சொன்னேன். ரேடியஸ் இருக்குன்னா எங்கெங்கெல்லாம் ரேடியஸ் வருதுன்னு நோட் பண்ணி புரிஞ்சுக்கோ ட்ரை பண்ணுங்க. ஓபி ரேடியஸுங்க, ஓபி ரேடியஸு, அடுத்தது ஓசியும் ரேடியஸு, அடுத்தது ஓஏவும் ரேடியஸ், எல்லாமே ரேடியஸ். ஸோ இதில் கிளியராக ஓசிஓபி கனெக்ஷன் இல்லை. ஸோ இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. பட் இங்கே ஆல்ரெடி அவனே ட்ரையாங்கிள் கொடுத்துட்டான், விச் மீன்ஸ் ஓசி அண்ட் ஓஏ ஆர் two equal sides of the triangle OAC. அப்போ டெஃபினட்டா இது ஒரு isosceles triangle. அப்போ can I also write it as இதுவுமே x ன்னு மென்ஷன் பண்ணிக்கிட்டா? அப்போ இதுவும் x, இதுவும் x. சார் இந்த ஆங்கிள் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, இது என்ன, இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? இந்த AB லைன் டயமீட்டர் லைன்னு சொல்லிட்டேன், இட்ஸ் a straight line. ஸோ இங்கே 55 டிகிரி இருக்கு. அப்போ இந்த ஆங்கிள் லீனியர் பேரில் கால்குலேட் பண்ணலாம். ஆர் இதே கொஸ்டினில் வந்துட்டு ஆக்சுவலாக வெரி சாரி டு சே 62.5 இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர். நிறைய பேர் 62.5 சென்ட் பண்ணுறீங்க. 62.5 இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர். ஏன் 62.5 கரெக்ட் இல்லைன்றதுக்கு நான் ஜஸ்டிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன். ஓகே, பட் நான் சொன்ன லாஜிக் இதை அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. எஸ், தெர் ஆர் 2 ways டு சால்வ். ஒன்று வந்துட்டு இந்த 55ஓட லீனியர் பேர் இங்கே கால்குலேட் பண்ணிட்டு இதுக்கு மூணுத்துக்கும் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி கால்குலேட் பண்ண, தட் இஸ் ஒன் வே. செகண்ட் வேஸ், இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கரெக்டா? இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ அப்படியுமே ரிலேட் பண்ண முடியும். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ, எது புரிஞ்சிருக்கோ அப்படி ட்ரை பண்ணலாம். எஸ் பாஸ்கர், தட் இஸ் ஆல்சோ கரெக்ட் வே. எஸ் கிறிஸ்து தேவசாயம், வர்ஷா, ஆஜு 2705 வித் விஎஸ் விஜய், ஏதோ டைப்பிங் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் செக் பண்ணுங்க. உதீப், can we use the first theorem? No, Udeep, no, you cannot. No, not possible here. Because I'll tell the reason, Udeep. Actually, நல்ல டவுட் கேட்டிருக்காங்க உதீப். ஏன்னா பிசி ஆர்க்ல இருந்து ஓஏசி, பிசி ஆர்க்ல இருந்து இங்க ஓ ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. பட் I cannot find a separate line to connect. So ஒரு வேளை இப்படி இருந்துருச்சுன்னா it would have been better. இன்னொரு லைன், அட்லீஸ்ட் there should be a difference between இங்க AOB லைனுக்கும் B லைனுக்கும் டிஃபரன்ஸ் இருந்திருக்கணும். அது எக்ஸாக்டா கோயின்சைட் ஆகிறதுனால we cannot take that point. அது அந்த ப்ராப்பர்ட்டியை ப்ராப்பராக அப்ளை பண்ண முடியாத மாதிரி இருக்கு. ஓகே, பட் தட் இஸ் a very good doubt. ஓகே, I think 27.5 ஏன் இந்த இடத்துல நிறைய மிஸ் ஆகுது? லிகிதா, பாஸ்கர், பாலா, ஆதித்யா, எல்லாரும் ஏன் 27.5 சொல்றீங்கன்னு தெரியலையே. சரி, ஓகே, இப்போ இது எக்ஸ், இதில் எல்லாருக்கும் இது கிளியரா இருக்குல்ல? 55க்கு அந்த சைடு 180 minus 55 which is equal to 125. கரெக்டா? இப்போ நான் தியரம் எடுத்து வரேன். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி x plus 125 equal to 180. So 2x equal to I think எல்லாருமே கரெக்டாக தான் சென்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ 2x is equal to 55. So x is equal to 55/2 which is equal to 27.5.
Well done, students. Well done. Very good. Very good. Yes, Udeep, Aditya, check. Sir, exterior angle property is so easy. Yes, நான் அதுமே சொன்னேன், அதுமே ஈஸி. ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 55 டிகிரி ஈக்குவல் டு இன்டீரியர் ஆப்போசிட் ஆகும். ஸோ டேரக்ட் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 55. சரி, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய தியரம்ஸ் படிக்கிறதுனால உங்களுக்கு இன்கேஸ் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நான் தான் சொன்னேன், அந்த ஸ்டாண்டர்டாக அந்த 5 தியரம் வச்சு எல்லா சமயம் போட முடியும். ஓகே, பட் அதான் சொன்ன மாதிரி நீங்கள் சில இடத்துல இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் பண்ண போகிறீங்க. அதுக்காக வந்துட்டு உங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே டைம் பெருசாக வேஸ்ட் ஆக போகிறது இல்லை, ஏன்னா நம்ம கால்குலேட் பண்ணுறது ஆங்கிள்ஸ். ஸோ கண்டிப்பாக டக்குன்னு ஒரு ஸ்டெப்பில் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டு வரேன். என்ன அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா, நீங்கள் சைடில் தியரம் எழுதணும். ஓகே, ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணலன்னா யூ மைட் லூஸ் half மார்க். சரிங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் இன்னைக்கு நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண ரொம்ப டீட்டெயில்டாக அப்படியே போல, ஜஸ்ட் ஆங்கிள் ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் போகிறேன். பட் ஆங்கிள் கால்குலேஷன் வந்து 1 மார்க் தாங்க. பட் நீங்கள் இந்த தியரம்ஸ்லாம் எழுதணும். பிகாஸ் 3 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா half மார்க் ஃபைனல் வேல்யூ, இதுக்கு ஒரு half மார்க் என்ன தியரம் பேஸ் பண்ணி எழுதிருக்காங்கன்றது half மார்க் கேட்பாங்க. ஸோ ஓகே நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ 27.5 சொன்னவங்க எல்லாருமே வெல் அண்ட் குட். ஆல்ரைட், ஓகே சரி, shall we go to the next question? Please can you repeat again? நல்ல முது. சரி, I'll come to that. ஓகே, இன்னொரு 2 questions பார்த்து நான் திரும்ப வரேன். டோன்ட் வரி, நான் திரும்பவுமே கண்டென்ட் வரேன். ஓகே, உங்களுக்கு இங்கே MCQ பேஸ்டாக கொடுத்துருக்கேன். ஸோ கிவன் டயக்ராம் BAC கால்குலேட் பண்ணணும், BCA கால்குலேட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ் கொடுத்துட்டேன். For trigonometry, you don't have. For trigonometry, நீங்கள் அங்கே தியரம் கிடையாது. For trigonometry, there is only identities. நீங்கள் ஐடென்டிட்டிஸ் மட்டும் அப்ளை பண்ணிவிடுங்க. whichever identity you are going to use, அது மட்டும் எழுதணும். நம்ம தியரம்ஸ்னா ஜாமெட்ரி மட்டும்தான் தியரம்ஸ். நீங்கள் சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு தியரம் எழுதணும், பிபிடி தியரம் அங்கே வரும். எங்கள் சர்க்கிள்ஸ் அண்ட் டான்ஜென்ட்ஸில் இந்த பேசிக் தியரம்ஸ் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணணும். எனக்கு அதனால தான் ஜாமெட்ரினாலே நிறைய தியரட்டிக்கல் டாபிக்ஸ் நிறைய இருக்குது. பட் இப்போ கூட ஏன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா MCQ, கம்பல்சரி கொஷின் இதெல்லாம் கேட்டு வைக்கிறாங்க. நம்ம அந்த 3-4 மார்க் விடக்கூடாது. ஓகே, வர்ஷா, VS விஜய், கிறிஸ்டோ தேவசகாயம், பை சான்ஸ் உங்கள் நேம் உங்களோட உங்கள் நேம் வந்து யூடியூப் ஐடியில் வேறு நேமாக இருக்குன்னா உங்கள் நேம் ஆக்சுவல் நேமை மென்ஷன் பண்ணுங்கள். 55 ஆமாம் எஸ், நல்ல 55/2 பண்ணால் தான் வரும். கரெக்ட் சார். அப்போ 0 தானே சார்? பிகாஸ் ICSE have no half mark, right? இல்லை there is ஓகே 0.51 இருக்கு. உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஃபைனல் எக்ஸாம் போகணும், ஃபைனல் மார்க்கில் உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் ஆகிடும். தட் மீன்ஸ் இப்போ நீங்கள் இங்கே half மார்க்கு அங்கே half மார்க்னா ஃபைனலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் ஆஃப் 80 if you are scoring 72.5, 73 ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. Okay, we are getting the answers. And இதில் கிறிஸ்டோ, ஓகே we have options too. ஸோ நீங்கள் ஆப்ஷன் ரெண்டுத்துக்குமே சேம் ஆப்ஷன்ஸ் தான். Obviously it is not going to be the same for both. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நிறைய பேர் வந்துட்டு 42 சென்ட் பண்ணியிருக்கீங்க. சரி, வில் செக். ஆஸ் யூஷுவல் நான் வந்துட்டு ஐம் கோயிங் டு டேக் BC ஆஸ் த காமன் செக்மெண்ட். ஸோ BC செக்மெண்ட்லேருந்து பார்த்தா ஐ ஹாவ் BD ஆங்கிள். ஸோ BC செக்மெண்ட்லேருந்து இங்கே 42 டிகிரி, அதே BC செக்மெண்ட்டில் எனக்கு A வேல்யூமே 42 டிகிரி தான் வரும். ஆங்கிள்ஸ் formed by the same segment. So yes, well and good students, very good. 42 degree, correct answer. First one. Next, BCA angle, sorry, BCA, in the particular angle calculate பண்ணணும். Okay, so angles subtended by the same chord or same segment chord, yes, it's understood, correct. B and A, BCA equal to 48. Okay, so இப்போ இந்த பர்டிகுலர் ட்ரையாங்கிள் பாருங்க, we need to calculate BCA. இந்த ஆங்கிள் வேணும். Look at this triangle.
ABC இதை நான் எடுத்த உடனே இந்த ஆங்கிளில் நான் 90 டிகிரி இண்டிகேட் பண்ணிடுவேன். ஓகே, பிகாஸ் AC ஓகே உங்களுக்கு ஒரு லைன் நான் மென்ஷன் பண்ணல. AC is actually the diameter, students. So AC is the diameter, B is 90 degree and A value is 42 degree as per the previous model. So therefore my C will be calculated based on angle sum property. So 90 plus 42, 132, subtracted from 180, answer is 48 degree. Very good, very good, very good. BCA is 48. Aditya, Bhaskar, Lithika, Damodaran. Sir, it is like this question we find 9th book also. Yes, 9th standard la irukku, nariya 8th standard la kekranga. Santosh Kumar, sorry, Udip. Yes, AC is the diameter. Okay, actually vandha na AC diameter na indicate pannirukano. Anyways, well and good, nariya per adha grasp pannittu correct answer panniteenga. Okay, actually comments enakku indha display la da irukku, adanaல comments inga paathe iruken. Okay, next question poidalama. Vidumna Maharaja, Vidum Maharaj, Ajiv, okay. Yes, Bala, 48. Okay, next question bola. Before going to the next question, நான் ஒரே ஒரு வாட்டி தியரம்ஸ் குயிக்காக சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய பேர் லேட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னீங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு வாட்டி குயிக்காக. ஸோ ப்ளீஸ் லிசன். நல்ல முதல் நிறைய பேர் லேட்டாக ஜாயின் பண்ணுங்கள். காருண்யா, ஓகே காருண்யா, எஸ் காருண்யா. சரி லிசன், எப்போவுமே ஆங்கிள் ஒரு ஆர்க் எடுத்துக்கோங்க. எந்த சர்க்கிளாக இருந்தாலும் ஆர்க் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள், சென்டரில் என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதோ அதோட வேல்யூ விட ஹாஃப் த வேல்யூ தான் எட்ஜில் இருக்கும். இது தியரம் 1. ஸோ விச் மீன்ஸ் இது 60னா அதோட பாதி 30. அது உல்டாவும் சொல்லலாம். ஆங்கிள் ஃபார்ம்ட் அட் எட்ஜ் வில் பி ஆங்கிள் ஃபார்ம்ட் சென்டர் வில் பி ட்வைஸ் தி ஆங்கிள் அட் த எட்ஜ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆங்கிள் ஃபார்ம்ட் சென்டர் இஸ் ட்வைஸ் தி எட்ஜ், ட்வைஸ் ஆங்கிள் ஃபார்ம்ட் அட் த எட்ஜ். இப்போ அதே வந்துட்டு மேலே கீழே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் இங்கே 60 இருக்கலாம், ஆனால் அதே ஆர்க்கில் இருந்து தான் சியும் வந்து எட்ஜில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ சென்டர் எட்ஜ் இதுதான் நீங்கள் ரிலேட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஒன்ஸ் அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆங்கிள் வந்து சே 200 டிகிரின்னா அதே ஆங்கிள்லேருந்து எட்ஜில் ஃபார்ம் ஆகுது 100 டிகிரி. ஓகே, தோஸ் ஜாயின் லேட் உங்களுக்கான தியரம் குயிக்காக நான் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த தியரம் பேஸ் பண்ண சொல்கிறேன். அண்ட் இதுதான் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணோம். ஆங்கிள் ஃபார்ம்ட் அட் த சேம் செக்மெண்ட். ஸோ ஏபின்னு ஒரு செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அந்த செக்மெண்ட்லேருந்து எங்கே ஆங்கிள் ஃபார்ம் ஆனாலுமே ஆல் த ஆங்கிள்ஸ் வில் பி ஈக்குவல். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இன் அ செமி சர்க்கிள். அகைன் லாஸ்ட் கொஸ்டின் நம்ம இதுதான் பார்த்தோம். ஸோ ஏபின்ற டயமீட்டர், ஸோ அதனால செமி சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ செமி சர்க்கிளில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் 90 டிகிரி. அண்ட் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் சைக்ளிக் ஆர்டர், இது ஒரு 2-3 சம்ஸை நம்ம ரிலேட் பண்ணி பார்த்தோம். ஸோ சைக்ளிக் ஆர்டரில் 4 கார்னர்ஸுமே கரெக்டாக டச்சாக இருக்கணும். அப்போ தான் இந்த தியரம் அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த தியரமில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 180 டிகிரி. அண்ட் லாஸ்ட் தியரம், angle formed, the exterior angle formed will always be equal to interior opposite angle. So D angle value inga exterior angle value same. Okay, சரியா? Okay, coming back to the question, students. இந்த question தானே? Correct. இந்த question, yes. சர்க்கிள் இருக்கு, நான் எந்த க்ளூவும் கொடுக்க போறதில்ல. அந்த சர்க்கிளை கரெக்டாக அப்சர்வ் பண்ணுங்க. I can guarantee you that இந்த சர்க்கிளை பார்த்தா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அந்த சர்க்கிளை மட்டும் அப்சர்வ் பண்ணி ஈஸியாக டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ஆதித்யா, we need to write identities. ஐடென்டிட்டிஸ் எழுதணும். ஜஸ்ட் அந்த ஐடென்டிட்டி sin square theta plus cos square theta equal to 1 அது எழுதணும், அவ்வளோதான். வாட் ஐம் சேயிங் இஸ், இங்கே தியரம்ஸ் நிறைய இருக்கு, அங்கே ட்ரிக்னாமெட்ரியில் ஐடென்டிட்டிஸ் மட்டும் எழுதணும். அங்கே ட்ரிக்னாமெட்ரிக் தியரம்னு எதுவும் இருக்காது, ஜஸ்ட் ஐடென்டிட்டிஸ் மட்டும் எழுதினா போதும். ஓகே, 70 Ajiv, 70 Shakti, I think Varsha 30. ப்ளீஸ் உங்களோட ஆன்சர் எந்த ஏ ஆல்ஃபபெட் பி ஆல்ஃபபெட்னு மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுங்க. ஆர் பிஎஸ்சி பிஓசின்னு சென்ட் பண்ணுங்க. ஏன்னா 2 கொஸ்டின் இருக்குது இதில். நீங்கள் எதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். பிஏசியா, பிஏசினா இந்த டோட்டல் ஆங்கிள் பிஏசி, பிஓசி சென்டர். இது நம்ம இப்போ தான் பார்த்தோமே ஃபர்ஸ்ட் தியரம். திங்க் காருண்யா அண்ட் அதர்ஸ் ரீசெண்டாக ஜாயின் பண்ணவங்க, உங்களுக்கான கொஸ்டினே ஃபர்ஸ்ட் தியரம் அப்படியே லாஜிக் அப்ளை பண்ண போதும். பட் பிஃபோர் தட் சர்க்கிளை கரெக்டாக அப்சர்வ் பண்ணி, ஏன் சர்க்கிள் நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன்னா ரேடியஸுங்க, சர்க்கிளோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ரேடியஸ். ஸோ இங்கே நிறைய ரேடியஸ் இருக்குது, உங்கள் கண்ணுக்கு தெரியுதா?
லித்திகா ஓகே, கைண்ட் ரெக்வெஸ்ட் ஆல்ஃபபெட் ஏ ஆல்ஃபபெட் பின்னு மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ் ரெண்டுத்துக்குமே இங்கேயும் 70 இருக்குது, இங்கேயும் 70 இருக்குது, இங்கேயும் 30-40, இங்கேயும் 30-40 இருக்குது. ஸோ நீங்கள் எதுக்கு ஆன்சர் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. சார் இட்ஸ் நாட் 2016 could you please provide a detailed explanation video, short revision videos, detailed explanation videos. Vedic motivation, okay, I'll accept your request. As far as concerned me, இதுவுமே டீட்டெயில்டாக தான் போயிட்டுருக்கோம். ஓகே, சின்ஸ் வி ஆர் ஹேவிங் லிமிட்டட் டைம், இன்னும் நமக்கு இன்னும் ஒரு 3 days தானே இருக்குது. ஓகே, எனிவேஸ் ப்ளீஸ் கம் டு த கொஷன். பிஓசி ஓகே 70-140 இந்த ரேஞ்சில் ஆன்சர் பண்ணிருக்கேன். தாமோதரன், லித்திகா, ஆல் தியரமாக டுகெதர் ரைட் பண்ணலாமா? எல்லா தியரம்லாம் எழுதாதுங்க, irrelevant அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட் இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். எது போட்டுரும். ஐசிஎஸ்சி இப்போ ஐசிஎஸ்சி கொஞ்சம் கடிங்கான போர்டு. அவங்க நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அவங்க வேற ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. when it comes to theorems கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும். ஓகே, ஃபயர் ஃபீனிக்ஸ் ஆதித்யா, செகண்ட் ஒன் ஏ. ஓகே ஓகே, விஸ்டம் மேக்ஸ் ஓகே 70. சரி, சால்வ் பண்ணிடலாமா? திங்க் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ பேசிக்லி 70-140 அதானே? பாலா, காருண்யா, சரி ஓகே ஓகே. கிறிஸ்டோ, எஸ். நேற்று வந்து உங்களை இன்னும் 2 பேர் மிஸ் ஆகும். உதீப் என்னாச்சு, சால்வ் பண்ணிட்டீங்களா உதீப்? ஓகே ஓகே ஓகே. விதும்னா மகாராஜ், காருண்யா, ஓகே ஓகே ஃபைன். எனிவேஸ், ஸோ ஆஸ் நான் இண்டிகேட் பண்ண மாதிரி AO is a radius, OB is a radius, OC is a radius, and luckily in the triangle isosceles. So அப்போ இதுவுமே 30 degree, and இந்த triangle isosceles, ரெண்டு சைடு ஈக்குவல். அப்போ இதுவுமே 40 degree. அப்போ உங்களுக்கு கிளியரா இந்த BAC angle 30 + 40 70 degree is correct. சூப்பர். அப்போ angle formed at the center, since it is coming from the same arc, BC-ன்றது தான் arc, BC-ல தான் BO கிரியேட் ஆகுது, Aவும் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால் angle formed at the center is always twice the angle formed at the circumference or the periphery. So 2 times 70, 140. Option A. Superb students, very good. இப்போ எல்லாருமே வந்து ஸ்டார்டிங்கில் யாரெல்லாம் வந்து ஓகே எனக்கு அப்ளை பண்ண வரல அப்படின்னு சொன்னவங்களாம் ஐ ஃபீல் ஆஃப்டர் ஐ திங்க் ஒரு 4-5 கொஷின் சால்வ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே சரி, பார்ப்போம். டோன்ட் வரி, இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் புஷ் பண்ணலாம். பை சான்ஸ் யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கேளுங்க. ப்ரிஃபரபிளி உங்களோட டவுட்ஸை நான் மேக்ஸிமம் இந்த லைவ்லேயே கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இந்த லைவ் முடியும் போது நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக ஆங்கிள்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் நான் எப்படி கேட்டாலும் சால்வ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுனாலே அதுவே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஓகே, கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின். ஸோ அதே இது வந்து ஹார்ட்ஸ் கொஷனா? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஹார்ட்ஸ் மாதிரிலாம் இருக்காது, நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க இந்த கொஷனை. கமான். ஓகே உதீப், ஓகே ஓகே ஓகே. 360 minus 220, ஏன் அதெல்லாம் 220? ஓகே ஓகே, please come to this question. Questionல ADC calculate பண்ணனும் and ABC calculate பண்ணனும். Yes, it is an easy question again. Why 90 and 48, 42? Just a minute. Okay, இந்த question complete பண்ணிட்டேன். I'll go back to the previous question. சில பேர் ஏதோ டவுட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். I'll go back to the previous one. இதை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே, லித்திகா, விதும் மகாராஜ், வர்ஷா, பாலா, ஒன்ஸ் அகெயின் எந்த ஆங்கிள் எதோட ஆன்சர்ன்றதை கொஞ்சம் ஆல்ஃபபெட் வச்சு மென்ஷன் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்கன்னு தெரியல, இதுக்கு சொல்கிறீங்களான்னு புரியல. தாமோதரன், ஓகே நீட்டாக A 55, B வந்து 125 சென்ட் பண்ணியிருக்கேன். VS விஜய் சேம். லித்திகா, காருண்யா, ஆஜிவ் 55 and 125, 55 and 110 ஜீவ நரசிம்மன், கிறிஸ்டோ 55 and 125, AB ஓகே. ஸோ 70 and 70யா? ஓகே. லித்திகா ஓகே 70 and 70. லித்திகா ரெண்டுத்துக்குமே சேம் ஆன்சர் வருமா?
PS Vijay 55 and 125. ஸோ அப்போது எல்லாரும் 55 and 125 காம்பினேஷனில் ஃபிக்ஸேட்டடாக இருக்கீங்க. சரி, எனிவேஸ் லெட்ஸ் ஸ்டார்ட் சால்விங். ஆதித்யா சால்வ் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏசிஆருக்கு சென்டரில் 110, அப்போ டெஃபினெட்லி திஸ் இஸ் 55. ஏன்னா அதே ஆர்க்கில் ஏடி வந்து எட்ஜில் ஃபார்ம் ஆகுது. ஸோ சென்டரில் இருக்கிற ஆங்கிள் விட எட்ஜில் இருக்கிற ஆங்கிள் வந்து பாதி தான் இருக்க போகுது. ஸோ 55 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட். நெக்ஸ்ட் ஏபிசி அப்படியே 55க்கு ஆப்போசிட். ப்ளீஸ் ரிமெம்பர், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எதில் கால்குலேட் பண்ணணும்னா நீங்கள் எட்ஜில் இருக்கிற பாயிண்ட்ல இருந்து தான் ஆப்போசிட், ஓக்கு ஆப்போசிட் கால்குலேட், டியில் இருந்து ஆப்போசிட். அப்போ தான் நம்ம சப்ளிமெண்ட்ரி ரூல் அப்ளை பண்ண முடியும். ஸோ 55க்கு ஆப்போசிட் பி, விச் மீன்ஸ் 55 ப்ளஸ் some value, that is angle ABC equals 180. இதுதான் ரூல், இதுதான் தியரம். ஸோ அப்போ அதனால் ஆங்கிள் ABC கால்குலேட் பண்ணால் 180 minus 55 which is 125 degree. So option B. So very good. Those who answered 55 and 125, excellent. Yes, Aditya, 1D to B. Yes, very good. Clear ஆச்சா? யாருக்கா ஸ்டில் இந்த கொஸ்டினில் டவுட் இருக்கா? PS Vijay, yes, PS Vijay, correct. Yes, Karunya, cyclic quadrilateral theorem, correct. Good. Udeep, yes, correct. Fire Phoenix, yes, correct answer. And coming back to the previous question, இதில் ஏன் வந்துட்டு ஆமாம் இந்த கொஷனில் 40 இதில் ஏதோ டவுட்ன்னு சொல்லியிருந்தீங்க. இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா OA OB OC எல்லாம் ரேடியஸுங்க, ஈக்குவல். ஸோ அதனால் இந்த இடத்துல ரெண்டுமே ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ இங்கே 30னா இங்கேயும் 30, இங்கே 40னா இங்கேயும் 40. அப்போது இதோட டோட்டல் வேல்யூ 70. ஸோ அதனால தான் இங்கே 70. அதோட டபுள் வேல்யூ 140. Sir, will they ask prove kind of questions in circles and tangents? Yes, there is a possibility. டெஃபினட்டாக கேட்பாங்க. ஆனால் இந்த ப்ரூவிங் சம்மெல்லாம் வந்து உங்களுக்கு செக்ஷன் பியில் வரும் உதீப். ஓகே, செக்ஷன் ஏ கம்பல்சரியில் ப்ரூவிங் வராது, ஆங்கிள் கால்குலேஷன் தான் கேட்பாங்க. Tough questions, okay, please wait. And this is also kind reminder, if anybody is watching, this is our next year batch. இப்போ இந்த மந்த் next month March 2nd ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ if you know anyone, உங்களோட siblings or relatives யாராச்சும் 9th to 10th போகிறாங்கன்னா எஸ், நம்மளோட நெக்ஸ்ட் பேட்ச் ஃபார் ICSE and CBSE 10 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, சம்டைம் தே மே ஆஸ்க், சம்டைம் இல்லை இருக்கு, கண்டிப்பாக செக்ஷன் பியில் கேட்பாங்க. ப்ரூவிங் சம்ஸ்னால் செக்ஷன் பியில் வந்துடும். ஓகே, கம்மிங் டு டான்ஜென்ட்ஸ். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா நான் சொல்கிறேன். ஸோ P இஸ் த எக்ஸ்டர்னல் பாயிண்ட். ஓகே, P இஸ் த எக்ஸ்டர்னல் பாயிண்ட். இன்ஃபேக்ட் இது டான்ஜென்ட்டில் இது வந்து ஒரு லைன் செக்மெண்ட் தான். ஸோ PC, ஓகே, ஃபஸ்ட்டு PC, அதுக்கப்புறமா PA. PC into PA equals to அதுக்கப்புறம் PD, அதுக்கப்புறம் PB. ஸோ பேசிக்லி என்ன பண்ணுறேன்னா, எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து எங்கெங்கெல்லாம் இன்டர்செப்ட் ஆகுதோ, சர்க்கிள் எங்கெங்கெல்லாம் இன்டர்செப்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட் டு அந்த பாயிண்ட், தென் PD to PB. இதுதான் ஃபார்முலா. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ஃபார்முலா கிவன் டேட்டா மேலே இருக்குது, எந்தெந்த வேல்யூஸும் கொடுத்துருக்கேன். ஸோ PA வந்துட்டு டிரெக்டாக 24, இந்த டோட்டல் வேல்யூ 24, அண்ட் இது மட்டும் 16, CA மட்டும் 16, அண்டு DB வந்து இந்த வேல்யூ மட்டும் 26. ஸோ கொஞ்சம் கால்குலேஷன் ஒர்க் இன்வால்வ் ஆகும். ஐ எம் தாருண்யா அண்ட் நாட் காருண்யா. இல்லை ஆக்சுவலாக காருண்யான்னு ஒரு ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க, தாருண்யாவும் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கீங்க. நீங்களே இல்லை. ஓகே, பணிவல்ராஜன், தாருண்யா. காருண்யா இஸ் ஆக்சுவலி ஃப்ரம் த ப்ரொஃபைல் நேம் நல்ல முதுன்னு நினைக்கிறேன். எஸ், கரெக்ட் விது மகாராஜ், ஃபார்முலாவே கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. வெரி குட். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபார்முலாஸ் கால்குலேட் பண்ணலாமா? இதுவுமே கம்பல்சரிலும் கேட்டிருக்கான். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஹண்ட்ரட் அண்ட் 120 காருண்யா இல்லை. இந்த கொஸ்டின் வாங்க, நான் கம் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ PC வேல்யூ, ஃபஸ்ட்டு PD வேல்யூ கால்குலேட் பண்ணணும். இங்கே ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் இந்த கொஸ்டின் கால்குலேட் பண்ணுறது. எஸ் காருண்யா. ஓகே,
சரி, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிசி டைரெக்டாக தெரியுமா? எஸ், பிசி வேல்யூ டைரெக்டாக தெரியுமே. ஏன்னா 24 minus 16 PC is equal to 8. PA 24. PD no idea. PD we will be taking it as X. PD I am going to keep it as X, and therefore PB will be taken as 26 plus X. So 8 into 24, 192 equals 26x plus x plus x square. So என்னோட value equation வந்து x square plus 26x minus 192 equal to 0. Quadratic solve பண்ணுங்க பார்க்கலாம். So 26 and 192 root. என்ன சார் ஈஸியானதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க, குவாட்ரட்டிக்கில் ரூட்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? இப்போ ஆன்சரே ஒருத்தன் டக் டக்குன்னு சொல்லிட்டான். கிறிஸ்டோ, ஓகே நைஸ் கிறிஸ்டோ. பட் கிறிஸ்டோ 34 வருமானு செக் பண்ணுங்க. செக் ஃபார் தி ஆப்ஷன் பி அலோன். காருண்யா, ஓகே காருண்யா விது மகாராஜ், எஸ் வெல் அண்ட் குட். ஸோ குவாட்ரட்டிக்கில் எல்லாரும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க போல இருக்கு. சரி, ஐ வில் டெல் தி ரூட்ஸ் டைம் ஸ்கிப் பண்ணுறதுக்காக. ஸோ 192 அச்சீவ் பண்ணணும்னா நம்மளோட ரூட்ஸ் வந்து 32 and 6. பட் ஆனால் வந்து எனக்கு மிடில் டேர்ம் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால ஐ வில் ஹாவ் டு கீப் ப்ளஸ் 32 and minus 6. ஓகே, ஸோ தேர்ஃபோர் மை எக்ஸ் வேல்யூ இஸ் ஆக்சுவலி 6 சென்டிமீட்டர். ஸோ எக்ஸ்னா இங்கே 6. பட் எனக்கு கொஷனில் என்ன கேட்டிருக்கேன், எனக்கு தேவை பிடி. ஓகே, ஸோ பிடி இஸ் ஆக்சுவலி 6 சென்டிமீட்டர். அப்போ யாருமே வந்து இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலையா? அப்படியே தான் சொல்கிறீங்களோ? ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் சால்வ் திஸ் ஈக்குவேஷன். உங்களோட ரூட்ஸ் வந்து நான் கிளியராக கொடுத்துட்டேன். 32 and 6. உங்களுக்கு வந்துட்டு எக்ஸு வந்து எக்ஸ் ப்ளஸ் 32ன்னு எடுப்பீங்க, எக்ஸ் மைனஸ் 6ன்னு எடுப்பீங்க. அந்த காம்பினேஷனில் எடுத்தால் மட்டும்தான் 192 அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எக்ஸ் நெகட்டிவாக இருக்கிறதுனால இது ஈக்குவேட் பண்ணால் எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு 6. இது வந்து மைனஸில் வரும், நெகட்டிவ் ஆன்சர் எடுத்துக்க முடியாது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிடியோட லென்த் வந்து 6. பிபிக்கு வாங்க. பிபி ஈஸி. 6 plus 26 32. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டாக அச்சீவ் பண்ண மட்டும்தான் செகண்ட் ஒன். மை அட்வைஸ், ப்ளீஸ் கொஞ்சம் இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தயவு செஞ்சு, நான் ஸ்டார்டிங்கில் இந்த லைவ் செஷனோட ஃபர்ஸ்ட் டே ஒன்னே சொன்னேன், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் நீங்கள் விடவே கூடாது. அல்ஜிப்ராவில் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மெயின், பர்டிகுலர்லி குவாட்ரட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணுற ஸ்ரீதராச்சாரியா ஃபார்முலா யூஸ் பண்ணுற சம்ஸ் ஆர் இந்த ஸ்கொயர் ரூட்டில் வர சம்ஸ் அது எல்லாமே கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்துருங்க. எங்கே வேணாலும் கேட்பான். 3-4 மார்க்ஸ் ஷுவராக நமக்கு கிடைக்க வேண்டிய ஏரியா. ஓகே, ஆதித்யா, பாலா, தாமோதரன், வி தருண், கிறிஸ்டோ. ஓகே சரி, நெக்ஸ்ட் போகலாமா? காருண்யா செக் பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, இதில் என்ன கண்டுபிடிக்கிறதுன்றதே நான் மென்ஷன் பண்ணல, கொடுக்குறேன். we need to first find out angle ABD. சரி, ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிங்க. லித்திகா, தமிழ் டீச் பண்ணணுமா? ஆனால் தமிழ் வந்து கதை தானே. வீரமாண்டே கட்டபொம்மனும், சரித்திர சம்பவங்கள், ராஜ தோற்றமல், தஞ்சை பெரிய கோயில், சத்ரசால், தமிழ் எத்தனை பேர் கவனிப்பீங்கன்னு தெரியல யூடியூப் லைவ் வந்தா. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அட் ப்ரெசன்ட் மேக்ஸை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ மேக்ஸ் நம்ம முதல்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். தென் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன பிளான்றது பண்ணுவோம். ஓகே, சால்விங் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ். பாலா, சரி வாங்க பாலா. எஸ், சரி, as I said, உங்களுக்கு சிம்பிளாக இருக்கிறது சில பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் டஃப்பாக கூட இருக்கலாம். ஸோ மகேஸ்வர், ஓகே சார், there is no angle. நான் கொஸ்டின் கொடுத்துட்டேன் சார். வெரி வீக் அட் இட். ஓகே, தமிழ் ஸ்பெல்லிங்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, சஞ்சனா, சஞ்சீவ், லித்திகா, நிறைய பேர் தமிழ்னோடனே ஓகே, தமிழ் கிராமர். சரி, ப்ளீஸ் வெயிட். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் மேக்ஸ் தான். ஏன்னா வெயிட்டேஜ் ஜாஸ்தி இந்த பேப்பருக்கு.
when it comes to நீங்கள் ஃபியூச்சர் 11th போகும்போது கண்டிப்பாக மேக்ஸ் பேப்பர் கேட்பாங்க. மேக்ஸ் மார்க் எவ்வளோ தான் கேட்க போகிறாங்க. சாரி எஸ் காரண்யா, கண்டிப்பாக போர்டு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நான் லைவ் வரேன். மேக்ஸ்க்கு நான் கண்டிப்பாக லைவ் வரேன். அடுத்தடுத்த சப்ஜெக்ட்லேருந்து எங்கள் டீம்லேருந்து யாராச்சும் லைவ் வந்துகிட்டே இருப்பாங்க. டோன்ட் வரி. சரி, இந்த சம்முக்கு என்ன, இந்த சம்முக்கு யாருமே ஆன்சரே சொல்ல மாட்டேங்க. ஏபிடி ஆங்கிள் கேட்டனே. ஏபிடி ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு ஏபிடி ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ ஏபிடி வேல்யூ மகேஸ்வர் இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம் வந்து நான் ஒரு குறிப்பிட்ட சம்ஸ் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணணும்னு பார்க்குறேன். ப்ராபப்ளி another மேபி 5-6 questions இருக்கும், அவ்வளோதான். சரி, ஓகே, இந்த கொஷின் வாங்க. எஸ் விது மகாராஜ் 60யா? மகேஸ்வர் 90. எஸ் காருண்யா, கரெக்ட் காருண்யா. வர்ஷா கரெக்ட் ஆன்சர். விஸ்டம் கரெக்ட் ஆன்சர். விஎஸ் விஜய் கரெக்ட் ஆன்சர். பாலா 19. இல்லை பாலா, நோ 90 வராது. எப்படி 90 வரும்? டி ஆங்கிள் 90 டிகிரி வரும். பட் பி ஆங்கிள் தானே கேட்டிருக்கேன். இது 30 டிகிரி. திஸ் இஸ் 30 டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ். why it is 30? It is coming from the same segment AD. AD ல இருந்து தான் ஏசியும் ஃபார்ம் ஆகுது, பியும் ஃபார்ம் ஆகுது. 30 டிகிரி இஸ் தி ஆன்சர், நாட் 90 டிகிரி. கிறிஸ்டோ, நோ மிஸ்டேக் பண்ணாதீங்க. நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க நீங்கள் ரெண்டு பேரும். ஓகே, எஸ் ஆதித்யா கரெக்ட், வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே கேட்குறேன். ஃபைண்ட் அவுட் ஏடிபி. இது கொஞ்சம் ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏபிடி, செகண்ட் கொஸ்டின் ஏடிபி. ஏடிபி சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த டைம் ஃபால்ட்டே பண்ணக்கூடாது, கிளியர் ஷார்ட்டாக அடிக்க போறீங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி 4 மார்க் கொஸ்டின். இன்னும் 2 சப்டிவிஷன் கொஸ்டின்ஸ் இருக்கு. கமான். எஸ், which ICSE school? நான் எங்கே படித்தேன்? I studied my alma mater, or I studied in Skadar, Ida Skadar from Vellore. லித்திகா, கிறிஸ்டோ, பாலா, பாடா எல்லாரும், கபிலன், ஜீவன் நரசிம்மன், ரோஷன், வர்ஷா, லித்திகா, விஎஸ் விஜய், ஆதித்யா, விஸ்டம். ஓகே, சூப்பர். ஆல்ரெடி நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டீங்க சார். கரெக்ட்டுங்க. இது 90 டிகிரிங்க. சரியா? ஓகே, நான் விட்டுடுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் சப்டிவிஷன் இதில் போய்டுறேன். ஃபைண்ட் பிஏடி. ப்ளீஸ் ஃபைண்ட் பிஏடி ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள். ஓகே. உதீப், காருண்யா, எஸ் ப்ளீஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆங்கிள் கொடுத்துட்டேன். அண்ட் ஐ வில் ஆல்சோ ரைட் தி நெக்ஸ்ட் ஒன் ஆல்சோ. ஏஓடியும் வேணும் எனக்கு. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் சப்டிவிஷன். எல்லாத்துக்கும் சேர்த்து 1 டோட்டலி 4 மார்க்ஸ் கொஸ்டின். ஏஓடி கால்குலேட் பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் இந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணி ஆகணும் ஏஓடி கால்குலேட் பண்ணுறதுக்கு. எனிவேஸ், பிஏடி அண்ட் ஏஓடி வேல்யூஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். பிஏடி ஏஓடி. பிஏடி ரெண்டுத்துமே டக்குன்னு முடிச்சிடலாம். 2 ஆன்சருமே நீங்கள் பேரலாக சென்ட் பண்ணால் கூட எனக்கு குட் தான். ஓகே, லித்திகா, ஃபயர் ஃபீனிக்ஸ், பாலா, ஜீவன் நரசிம்மன், பாலா, ஓகே, சஞ்சனா, ஆதித்யா, கிறிஸ்டோ, எஸ் பாலா கரெக்ட், கிறிஸ்டோ கரெக்ட், வர்ஷா கரெக்ட், நல்ல காருண்யா கரெக்ட், விஸ்டம் கரெக்ட் ஆன்சர், சஞ்சனா, லித்திகா, எஸ் திஸ் இஸ் 60. அதான் 90-13 தெரிஞ்சிச்சு. இது ஈஸி தான் 60. ஸோ அண்ட் ஆல்சோ இந்த பர்டிகுலர் ட்ரையாங்கிள் இது வந்து 30 டிகிரி சி அண்ட் இதே ஆர்க்கு ஏடி ஆர்க்கில் இருந்தால் சென்டர்லையும் ஃபார்ம் ஆகுது. ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் டபுள் த வேல்யூ. ஆமாம், நீங்கள் என்ன 120 சென்ட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, எப்படி 120 வரும்?
it is 60 degree students. Okay, please look at this diagram once again. BAD value 60 degree, AOD value diagram ஒரே நிமிஷம் திரும்ப பாருங்க. O center AD அதே என்கிறதா AC 30 degree. So 30 ஓட double value தான் 60. So the answer is 60 again. Both are 60. VS Vijay, Karunya. Okay. நிறைய பேர் D வந்து 120 சொன்னீங்க. Yes, lot more to learn. So ஆனால் எப்படி 120 நீங்கள் எப்படி அது போட்டிங்கன்னு எனக்கு தெரியல. 120 எப்படி கால்குலேட் பண்ணிங்க தெரியல. பட் எஸ், இப்போ ஐ திங்க் உங்களோட மிஸ்டேக் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மிஸ்டேக் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ போத் ஆர் 60 டிகிரி. எஸ், கிளியர் ஆகிடுச்சா எல்லாருக்குமே? அதான் சொன்னேன், நீங்கள் எந்த ஆங்கிள் கால்குலேட் பண்ணுறோன்னா அந்த ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்கள். இந்த இடத்துல நம்ம தான் இந்த 2 ஸ்ட்ரோக்குமே போட்டோம். B டு டியும் போடுறோம், ஓக்கு டியும். இது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்ட்ரோக் பண்ணால் தான் கரெக்ட் ஆன்சர் வரும். வை பாலா லிசன் once again நான் இங்கே டயக்ராம் இண்டிகேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே டயக்ராம் தான் நீங்கள் சைடில் வரைஞ்சிருக்கேன். லுக் at the triangle ACD. அதே இந்த பர்டிகுலர் ஆர்க் AD ஆர்க்ல இருந்து தான் யூ ஆர் ஆல்சோ ஃபார்மிங் த ஆங்கிள் அட் த சென்டர் டூ. கரெக்டாக இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆங்கிள். ஸோ சின்ஸ் this arc forms an angle at the edge which is 30 degree, the same angle has a relevance to here. So அதனால 30 ஓட twice தான் 60 degree. This is the only logical possibility for this question. Okay, and also students, kind request, subscribe பண்ணுங்க நம்ம சேனல்ல. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, ஐ மீன் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காகவும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐ ஹோப் பாலா கிளியர் ஆயிடுச்சா? எஸ், ஓகே. ஜீவன் நரசிம்மன் ஓகே. சஞ்சனா எஸ். ஓகே. பாலா நோ. திங்க் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தனே. ஓகே பாலா, தேங்க்யூ. சரி, மூவிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஒரு ரிப்பீட்டடான ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் மாடல். இந்த மாடல் கட்டமாக போட்டுட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆங்கிள்ஸ் இந்த சேம் செக்மெண்ட் வச்சு செம்ம டக்குன்னு முடிக்கலாம். ஆல்ரெடி டிட். ஓகே, இது சம் ஆல்ரெடி பண்ணிட்டோமா? அப்படியா? ஐ தாட் இப்போ தான் இந்த சம்மை நம்ம பண்ணோன்னு நினச்சேன். டிட் வி கம்ப்ளீட் திஸ் சம் ஆல்ரெடி? ரோஷன் போர்ஷ், நாளைக்கு வாட் டைம்? 6 o'clock. காருண்யா 6 o'clock அசம்பிள் ஆகிடுங்க. டோன்ட் வரி, நாளைக்கு உங்களை வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். ஐ வில் கம் ஆன் டைம். இல்லை, ஐ டோன்ட் திங்க் வி ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் சம் ஆல்ரெடி. சார் வாட்? ஓ சாரி, வாட் ஷுட் வி ஃபைண்ட்? அண்ட் தென் சாரி, வெரி சாரி. ஆங்கிள் ஃபர்ஸ்ட் BAC and BCD. இது ரெண்டுத்தையும் ஃபைண்ட் பண்ணுங்க. then they will give 2 more subdivisions. It's a 4 mark question. Okay லித்திகா, சரி. ஓகே, BAC BCD கிளியரா ஆங்கிள்ஸ் ஃபார்ம்ட் இன் த சேம் செக்மெண்ட் ரூல். அதை வச்சுட்டு சால்வ் பண்ண பாருங்க. BAC வேல்யூ. BAC ரொம்ப ஈஸி. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கரெக்டாக உங்கள் அப்படியே தலையை திருப்பி உங்கள் கண்ணை கரெக்டாக ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட், ஏன்னா 4 செக்மெண்ட் இருக்குது. AB செக்மெண்ட்டு, BD, AD, BC அண்ட் DC, BC. ஸோ கரெக்டாக எந்த செக்மெண்ட்லேருந்து பார்த்தா எனக்கு BAC ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். சந்தோஷ், உதீப், எஸ் உதீப். விஜய் சூப்பர். விஜய் கரெக்டாக அப்சர்வ் பண்ணுறீங்க. Fire Phoenix 60 or 40? But yes, one of your answer is correct. தாருண்யா 120. தாருண்யா இல்லை, 120 டிகிரி வராது. ஏன்னா இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே பாருங்க, இது எல்லாமே அக்யூட் ஆங்கிள்ஸ் தான். ஸோ கொஞ்சம் இடத்துல லாஜிக்கும் அப்ளை பண்ணி பாருங்க. இங்கே 120 வரதுக்கு சான்ஸ் கிடையாது. ரோஷன் 40. VS Vijay, எஸ் VS Vijay, வெரி குட். விது மகாராஜ் 40. லித்திகா 50 வருமா?
ரோஷன் 40, காருண்யா 60. சரி, நான் சொல்கிறேன், நான் க்ளூ கொடுக்குறேங்க பாருங்கள். பிசியிலேருந்து பாருங்கள், பிசி செக்மெண்ட் எடுத்துக்கோங்க. பிசி செக்மெண்ட்லேருந்து இங்கே 40 டிகிரி. அப்போ அதே செக்மெண்ட்டில் இருந்து தானே இங்கேயுமே ஏ ஃபார்ம் ஆகுது. ஸோ நமக்கு தேவை இந்த ஏ தான், பிஏசி தான். ஸோ இது 40னா இதுவும் 40 தான். நான் தான் சொல்கிறேன், உங்கள் செக்மெண்ட், உங்களோட விஷனை வந்து கரெக்டாக எந்த செக்மெண்ட்டுன்றதை கிளியராக பார்த்துக்கோங்க. அந்த செக்மெண்ட்லேருந்து போகணும். இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் டிசி செக்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே 30 டிகிரி, அப்போ இதுவும் 30 டிகிரி வேணும்னா மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏடி செக்மெண்ட்லேருந்து பார்க்கும்போது இங்கே ஒரு 50 டிகிரி, மேலே ஒரு 50 டிகிரி, இங்கே ஒரு 50, இங்கே ஒரு 50 வந்துடும். ஓகே, பிசிடி வந்து 110னா பிசிடி எது? பிசிடி. ஓகே, இந்த என்டையர் வேல்யூ. ஸோ இது 40 டிகிரி. அப்போது ஏக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் சி. வர்ஷா, வெரி குட் வர்ஷா, கரெக்ட். மகேஸ்வர் 100. இப்போ கொஞ்சம் ஐ திங்க் இப்போ சொல்லுங்க. கிறிஸ்டோ, நோ நோ நோ, செக் செக் செக். இது ஏ வந்து 70, 30 + 40 70. ஏக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் சி இருக்கு. அண்ட் திஸ் ஹோல் திங் இஸ் சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல். சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. மகேஸ்வர் செக் செக், ஒரே ஒரு வாட்டி திரும்ப செக் பண்ணிடுங்க. லித்திகா, ஓகே, எஸ் லித்திகா. இப்போ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். ஆதித்யா, ஆதித்யா செகண்ட் ஒன் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நோ பாலா, இல்லை இல்லை, கொஞ்சம் செக் பண்ணுங்க. இது 70 டிகிரிங்க. 70க்கு ஆப்போசிட்ல என்ன ஆங்கிள் வரும்? பிசிடி. எஸ் லித்திகா, கரெக்ட். ஃபயர் ஃபீனிக்ஸ், கரெக்ட். ஆதித்யா, நோ, செக் அகைன். சஞ்சனா, எஸ் கரெக்ட். பாலா, எஸ் கரெக்ட். ஈகோ XY, கரெக்ட். வித்து மகாராஜ், கரெக்ட். எஸ் ஆதித்யா, எஸ் கரெக்ட். 70க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் 110. பிகாஸ் 70யும் அந்த பர்டிகுலர் ஏ ஆங்கிளும் சி ஆங்கிளும் ஆட் பண்ணால் 180 வர வேண்டியது தியரம். சரியா? இந்த தியரம்னா நான் சைடில் எழுதணும், நான் தான் சொல்லிட்டேன். நான் சரி சார் இப்படியே சொன்னார், இப்படியே ஆன்சர் மட்டும் எழுதுறேன்னு எழுதிடாதீங்க. போர்ட் பேப்பரில் ப்ளீஸ் மென்ஷன் த தியரம். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் சைக்ளிக் ஆர்டரில் ஆர் சப்ளிமெண்ட்ரின்ற ஒரு வேர்டு எழுதிருங்க. சேஃப்டிக்காக நான் சொல்லுறேன். ½ மார்க் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி கொடுக்கக்கூடாது. 110 டிகிரி. கம்மிங் டு த தேர்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினில் சாரி, இதில் மொத்தமாக ஓகே. ஃபைண்ட் ஆங்கிள் சிபிடி. அண்ட் ஃபோர்த் லாஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபைண்ட் ஆங்கிள் ஏடிபி. சிபிடி கால்குலேட் பண்ணுங்க. சிபிடி சாரி, இந்த ஆங்கிள் வேணும். அது ஈஸி தான், சிபிடி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏடிபி சாரி, எப்படி ஈஸினா நான் சொன்னது செக்மெண்ட், மேலே இருக்கிற செக்மெண்ட் பாருங்க. மேலே இருக்கிற செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏ ஆங்கிள் பி ஆங்கிள். ஓகே, ஏடிபி கால்குலேட் பண்ணுறதுக்கு ஏடிபி வந்து ஒரு கம்ப்ளீட் ட்ரையாங்கிளாக இருக்குது. உங்களுக்கு கம்ப்ளீட் ட்ரையாங்கிளில் பாட்டம் 2 ஆங்கிளுமே தெரியும். ஸோ போத் ஆஃப் தீஸ் டூ கேன் பி டன் வெரி ஈஸிலி. ஐ ஹோப் ரெண்டுத்துக்குமே கரெக்ட் ஆன்சர் கொடுக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, ரெண்டுத்தோட ஆன்சருமே ஒரே சாட்லேயே சென்ட் பண்ணி ட்ரை பண்ணிடுங்க. கொஸ்டின் நம்பர் சி, கொஸ்டின் நம்பர் டி, ஆர் 3 and 4. வர்ஷா எஸ், ஃபயர் ஃபீனிக்ஸ் எஸ், லித்திகா 40. From the figure X, all are 90 degree. Correct, very good understanding. But all are 90 degree. All 90 degree varade. ஏன்னா இங்க 110 டிகிரி இருக்கு. ஓகே, விது மகாராஜ், ஆதித்யா, தாருண்யா, ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ் நாளைக்கு எடுத்துடுறேன். தாருண்யா, எனக்கு ஆல்மோஸ்ட் 7:30 ஆக போகுது. ஏன் இல்லை இடம் கேட்டு எது ஆல் 90 டிகிரி ஆல் 90 டிகிரின்னு சொல்கிறீங்கன்னு தெரியலையே. வேர் ஆல் 90, ஏன் ஆல் 90 வருது? சரி, ஓகே, சிபிடி ஆங்கிள். ஸோ திஸ் இஸ் 30, திஸ் இஸ் ஆல்சோ 30 டிகிரி. ஏன்னா நான் சொன்ன டிசி செக்மெண்ட். ஸோ டிசி செக்மெண்ட்லேருந்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே 30 டிகிரி, ஏ பாயிண்ட்டில் 30 டிகிரி. ஸோ அதனால் எனக்கு பி பாயிண்ட்லையுமே அதே 30 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ தட் இஸ் வை திஸ் இஸ் 30 டிகிரி. அண்ட் ஏடிபி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 70, இங்கே 50 டிகிரி.
ஸோ 70 + 50 120, பேலன்ஸ் இருக்கிறது 60 டிகிரி. ஆர் இப்படி இதுக்கு ஆப்போசிட் கூட எடுத்துக்கலாம். இதுக்கு 50 + 30 80, 80க்கு ஆப்போசிட்னா 100 டிகிரி வரணும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை 60 டிகிரி. எஸ் காருண்யா, ADB 100 இல்லை ADB 100 கிடையாது வர்ஷா. நோ. Yesterday also you said the same, sir. Very extremely sorry for that. Actually எனக்கு ஆங்கிள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். I thought of completing a bit early. ஆனால் நிறைய பேர் நான் கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணேன், நிறைய பேர் நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பட் டோன்ட் வரி, 100% நாளைக்கு ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ் ஷுவராக நம்ம நாளைக்கு எடுத்துடலாம். நான் நாளைக்கு எடுத்தோடனே ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே மகேஸ்வர், எஸ் எல்லாருக்கும் கிளியர் ஆகிடுச்சா? வர்ஷா ஏன் அது 100 வராது கொஞ்சம் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகேன்னா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அண்ட் பரவாயில்ல, இன்னொரு குட் நியூஸ், 200 வியூஸ் கிராஸ் ஆகிடுச்சு. எனக்கு என்னோட ஃபஸ்ட்டு டைம் 200 வியூஸ் லைவ் செஷனில் லைஃப்பில் எனக்கு அச்சீவ் பண்ணுறது பெரியவே ஒரு தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஒரு பிக் மூமெண்ட்டு தான் எனக்கு இது. 200 வியூஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகே, ஸோ அதுக்காகவே உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து இந்த மேக்ஸ் நடக்க போகிற ரிமைனிங் 3-4 டேஸ்லையுமே என்னோட பெஸ்ட்டு கொடுக்குறேன் நீங்கள் கேட்குற டாபிக்லாம். ஓகே சரி, இந்த கொஸ்டின் ஏதாவது டவுட் இருக்கா? எஸ் பாலா கரெக்ட் ஆன்சர். மகேஷ் ஓகே. எனிபடி எல்ஸ்? ஆதித்யா, லித்திகா, உங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? எனிஒன்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அது கிட்டத்தட்ட இதுவும் அதே மாடல் தான். இதுவும் ட்ரை பண்ணிடுறீங்களா? சேம் இல்லை இது ஆக்சுவலாக வேற கொஸ்டின். பட் ஆனால் எனிவேஸ் வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ட். Okay, it's time for tangents. Morning class for all subjects. Okay, for all subjects, yes, it will be live. Thank you, Karunya. Thank you so much for the support. Thank you. Okay, tangents oda basic principle நான் ஒன்று சொல்லிடுறேன். Unfortunately, tangentsக்கான ஸ்லைடு நான் இன்க்ளூட் பண்ணல. அந்த தியரம்ஸ் நான் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ டேஞ்சன்ட் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு சர்க்கிள் இருக்குது, சரி இப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட் இருக்குது. இந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட் Pலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுற டிஸ்டன்ஸ் வில் பி ஈக்குவல். ஓகே, ஸோ இஃப் திஸ் இஸ் எக்ஸ், திஸ் இஸ் ஆல்சோ எக்ஸ். ஸோ எங்கள் டயக்ராமில் உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் சொல்கிறேங்க. Pன்றது எக்ஸ்டர்னல் பாயிண்ட். ஸோ P to D பாயிண்ட் 5 சென்டிமீட்டர்னா P to A பாயிண்ட் 5 சென்டிமீட்டர் தான். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த R பாயிண்ட்லேருந்து Cக்கு கனெக்ட் பண்ணுற டிஸ்டன்ஸ் 4 சென்டிமீட்டர்னா Rலேருந்து இங்கே கனெக்ட் பண்ணுற டிஸ்டன்ஸும் 4 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இதுதான் பேசிக் டான்ஜென்ட்டில் இருக்கிற பேசிக் தியரம் இதுதான். ஸோ எந்த ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட் எடுத்தாலுமே அந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து ஃபார்ம் ஆகிற ரெண்டு டான்ஜென்ட்ஸ், பவுண்டாகிற ரெண்டு டான்ஜென்ட்ஸோட டிஸ்டன்ஸுமே எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ Pலேருந்து இது 5 சென்டிமீட்டர்னா அதிலே இருந்தால் இந்த டான்ஜென்ட் ஃபார்ம் ஆகுது, இங்கே 5. அண்ட் Rல இங்கே 4னா இங்கேயும் 4. கொஸ்டின் வந்து நமக்கு PQ கால்குலேட் பண்ணணும். PQனா இந்த என்டையர் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ இது டோட்டலாக 7, இதில் 4னா இந்த QB வேல்யூ 3. அப்போ இது இந்த Qலேருந்து ஃபார்ம் ஆகிற இந்த டான்ஜென்ட் 3னா அப்போ இதுவுமே 3. ஸோ தேர்ஃபோர் என்னோட ஆன்சர் 5 + 3 8 சென்டிமீட்டர் இஸ் ஆன்சர். சின்ஸ் இது ஃபர்ஸ்ட் சம்ன்றதுனால நான் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பை சான்ஸ் யாராவது ஆன்சர் பண்ணிட்டீங்களா? லித்திகா எஸ் விது மகாராஜ். ஓகே I'll explain one more time. பாலா எஸ் I'll explain one more time. ஸோ எப்போவுமே ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட் இருக்குது. அந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து நீங்கள் சர்க்கிள்னாலே யூஸ்வலாக 2 டான்ஜென்ட்ஸ் பவுண்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ 2 டான்ஜென்ட்ஸும் பவுண்ட் ஆகிற டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஓகே, இது எக்ஸ்னா இதுவுமே எக்ஸ் தான். அதே கான்செப்டில் இங்கே பாருங்கள், இங்கே மொத்தமாக 4 எக்ஸ்டர்னல் பாயிண்ட் இருக்குது. PQRS. இந்த ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்தும் 2 டான்ஜென்ட் சர்க்கிள் பவுண்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டான்ஜென்ட் வேல்யூ 5 சென்டிமீட்டர். கரெக்டாக இந்த டான்ஜென்டோட லென்த் 5 தான். அப்போ இங்கே ஃபார்ம் ஆகிறதும் 5. அதே மாதிரி இங்கே 2 டான்ஜென்ட்டுமே தெரியாது. இந்த டான்ஜென்ட் இந்த R பாயிண்ட்டுக்கு இங்கே 4 இருக்குது. அப்போ இதுவுமே 4. இங்கே ரெண்டுத்துக்குமே டிஸ்டன்ஸ் தெரியாது. ஸோ பட் இங்கே ஒரு இண்டிகேஷன் டோட்டலாக 7னா அதில் 4 போயிடுச்சுன்னா ரிமைனிங் இஸ் 3.
ஸோ QB டேஞ்சன்ட்டோட வேல்யூ 3னா Qவோட டேஞ்சன்ட் வேல்யூ 3. ஸோ நமக்கு தேவை கொஷனில் QPQ மட்டும் தான் கால்குலேட் பண்ணும். ஸோ 8 சென்டிமீட்டர் இஸ் த வேல்யூ ஆஃப் PQ. கிளியர் ஆயிடுச்சா? சந்தோஷ், VS விஜய், காருண்யா, VS விஜய், எஸ் கரெக்ட் ஆன்சர். ஆதித்யா, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். பாலா, ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் போலாமா? கிறிஸ்டோ, எஸ் கரெக்ட் ஆன்சர். இது ஜஸ்ட் ஒரு பேசிக் சம். இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின் கொடுக்குறேன். ஓகே, இது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். டான்ஜென்ட்ல நம்ம இதே மாதிரி இதுக்கு முன்னாடி கூட ஒரு கொஷின் இந்த மாதிரி பார்த்தோம். ஸோ சால்வ் பண்ணுறீங்களா நீங்களே? CD வேல்யூ, ஹவு டு ஃபைண்ட் வெதர் இட் இஸ் எ டான்ஜென்ட். டான்ஜென்ட்னா சிம்பிளுங்க, பவுண்ட் ஆகுங்க. சர்க்கிளோட எட்ஜில் மட்டும் டச் ஆகுது அப்படின்னா that is always a tangent. இது ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா, there will be exactly only one point of contact between the circle as well as the tangent. Okay, so this is a tangent. இது ரெண்டும் tangent கிடையாது. These are not tangents. These are called as chords. chordsனா எப்பவுமே சர்க்கிளில் 2 பாயிண்ட்ல டச் ஆகும். tangentனா சர்க்கிளில் ஒரு பாயிண்ட்ல தான் டச் ஆகணும். That's a good question. Okay, தாருண்யா, ஓகே, எஸ். சரி, இதுக்கான இந்த சம் இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் எனிவேஸ் ஒரு ரீகேப் மாதிரி இந்த கொஸ்டின் நான் கொடுக்குறேன். குயிக்காக எனக்கு யாராவது சொல்லுங்கள். CD வேல்யூ, பை சான்ஸ் யாருக்காச்சும் ஃபார்முலா வேணும்னாலும் கேளுங்க. ஓகே, வர்ஷா, சூப்பர். வர்ஷா, பாலா, ஃபயர் ஃபீனிக்ஸ், ஆதித்யா, காருண்யா, VS விஜய், கிறிஸ்டோ, மல்டிபிள் ஆன்சர் சொல்கிறீங்களே. விஸ்டம் 6, 12, 10, சோஃபார் 3, 8. சரி, நான் ஃபார்முலா எழுதிடுறேன். கிறிஸ்டோ, எஸ் கிறிஸ்டோ. வர்ஷா 12. சரி, ஓகே, நான் ஃபார்முலா எழுதிடுறேன். ஸோ EA into EB ஈக்குவல் டு EC into ED. சரியா? ஸோ இட்ஸ் மீன்ஸ் எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ல இருந்து ஒரு இன்டர்செப்ட்டுமே ரிலேட் பண்ணி தான் பண்ணணும். ஸோ EA வேல்யூ 3, EA இன்டூ EB 8, EC 2, ED தெரியாது. வில் ரைட் இட் ஆஸ் மேபி ED வந்து டோட்டலாக எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 3 into 8 24/2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆர் EDனே வச்சுக்கலாம். சரியா? EDயோட வேல்யூ 12. ஆனால் எனக்கு தேவை CD தானே கேட்டிருக்கேன். ED 12 ஓகே, பட் எனக்கு தேவை CD மட்டும் தானே கேட்டிருக்கேன். ப்ளீஸ் லுக் அட் த கொஸ்டின் வெரி கேர்ஃபுல்லி. எல்லாரும் ED வந்துட்டு எஸ் கிறிஸ்டோ கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஜஸ்ட் கிவ் மீ a minute. ஸோ ED வந்து 12, பட் CD வந்து 10, ஏன்னா 2 சப்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஸோ மை ஆன்சர் இஸ் 10 சென்டிமீட்டர்ஸ். கிளியர் ஆயிடுச்சா எல்லாருக்கும்? ஓகே, ஈஸி கொஸ்டின் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் கொடுக்கல. வெரி ஃபியூ ஆன்சர் கரெக்ட்லி. ஃபால்கோ எடிட்ஸ், ஓகே. ஐ ஹோப் அட்லீஸ்ட் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாலா, சந்தோஷ், மகேஷ். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? ஃபயர் ஃபீனிக்ஸ். சரி, ஓகே, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். எத்தனை தடவை இதே மாதிரி கொஸ்டின் பார்க்குறோம்? BSc பரவாயில்ல, குயிக்காக சால்வ் பண்ணிவிடுங்க, டக்குன்னு முடிச்சிருங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக இது 2022 போர்ட் கொஸ்டின். ஸோ டெல் மீ த வேல்யூ ஆஃப் ADC, அது ஈஸி. BAC, அண்ட் இன்னொன்று உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிடுறேன். கொஷனில் வந்து AB is a diameter. ஓகே, திஸ் இஸ் ஆக்சுவலி அ டயமீட்டர். ஏன்னா O கரெக்டாக ABயில் தான் பாஸ் ஆகுது. சாரி, AB Oல பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ டெல் மீ த வேல்யூ ஆஃப் ADC அண்ட் BAC. ஆதித்யா, பாலா, சந்தோஷ், வர்ஷா, ஃபால்கோ, விது மகாராஜ், VS விஜய், சஞ்சனா, correct, very good. Wisdom, check. Christo,
வெரி குட் கிறிஸ்டோ, சூப்பர். காருண்யா, உதீப், மகேஸ்வர், விஜய் 90 டிகிரி மட்டும் செக் பண்ணுங்க. பிஎஸ்சி cannot be 90 டிகிரி. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், பிஎஸ்சி சின்ன ஆங்கிளாக தானே இருக்குது. இட் இஸ் அன் அக்யூட் ஆங்கிள், அது ரைட் ஆங்கிளாக வரதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஆதித்யா வெரி குட். லித்திகா எஸ் குட். பாலா எஸ் வெரி குட் பாலா. சஞ்சனா எஸ். ஃபயர் ஃபீனிக்ஸ் சஞ்சனா 90 ஆர் 45 ரெண்டுமே கிடையாது. செகண்ட் ஒன் வந்து பிஎஸ்சி வந்து இதுக்கு மட்டும் நான் சரி ஃபர்ஸ்ட் ஏசி செக்மெண்ட்டு. ஸோ ஏசி செக்மெண்ட்லேருந்து 62னா இதுவுமே 62. ஸோ இது 62 முடிஞ்சிருச்சு. பிஎஸ்சி கொஞ்சம் யோசிங்க. நான் கிளியராக எதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதியிருப்பேன், ஏன் ஏபி டயமீட்டர் நான் எழுதணும், ஏன்னா ஐ எம் ட்ரைங் டு பிரிங் த செமி சர்க்கிள் ஃபார்முலா. எஸ் பாலா, என்ன டவுட் பாலா? கேளுங்க. We'll try to wind up shortly. 125 ஆயிடுச்சா? I think just 3 or 4 more sums. Yes Bala, what is your doubt? கேளுங்க. Sanjay, yes Sanjay 62. Great. Mahesh, yes Mahesh. Aditya 90, 62 plus x 90. டயமீட்டர்ன்ற வேர்டு பாலா, நல்ல கொஷின் பாலா. டயமீட்டர்ன்ற வேர்ட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்ட் சென்டர்னு மென்ஷன் பண்ணி அந்த பாயிண்ட் இங்கே ஆக்சுவலாக உங்களுக்கு ஜூமில் தெரியுதான்னு தெரியல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகேன் நான் அதை கிளியர் பண்ணிடுறேன் என்னோட அனோடேஷன்ஸை. கரெக்டாக ஓ பாயிண்ட் சென்டர்னு மென்ஷன் பண்ணிடுறேன். இது டயக்ராம் கொஞ்சம் ஓ வந்து சென்டர் மாதிரி இல்லை, பட் ஓ பாயிண்ட் சென்டர். அந்த ஓ சென்டரில் கரெக்டாக ஒரு லைன் பாஸ் ஆகுதுன்னா 100% அது டயாமீட்டர் தான். ஸோ சம்டைம்ஸ் டயமீட்டர்ன்ற வேர்டே மென்ஷன் பண்ணிடும், சம்டைம்ஸ் ஓ சென்டர் மென்ஷன் பண்ணி ஒரு லைன் பாஸ் ஆகுதுன்னா ப்ளீஸ் டேக் தட் அஸ் அ டயமீட்டர். ஓகே, குட் கொஸ்டின் பாலா. ஸோ இதுக்கான ஆன்சர் 62 டிகிரி ஃபார் ஏடிசி பிகாஸ் ஏசி வந்து சேம் செக்மெண்ட் அண்ட் பிஎஸ்சி. ஸோ சின்ஸ் இது வந்து ஒரு ஏபி வந்து ஒரு டயமீட்டர்னு சொல்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக எங்கே 90 டிகிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ 90 + 62 which is 152. 152 ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி கால்குலேட் பண்ணிங்கன்னா this will be 28 டிகிரி. Okay. Yes Aditya, correct Aditya, correct Bala, yes correct. Okay, good questions. Seri, we'll go to next question. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப பேசிக் லெவலில் டான்ஜென்ட்டில் கேட்குற கொஷின். சரி, இதுவுமே நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். எனிஹவ் நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணுறோன்ட்டு. சரி, இந்த பேசிக் கொஷினை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டயக்ராமே கிடையாது. இவ்வளோ நாள் டயக்ராம் வச்சு சால்வ் பண்ணியிருந்தீங்களா? ஈஸியாக இருந்துச்சா? டயக்ராமே கொடுக்கல, நீங்கள் தான் டயக்ராமை ட்ரா பண்ணி சால்வ் பண்ணணும். வாட் இஸ் த லென்த் ஆஃப் த டான்ஜென்ட் ட்ரான் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர் இஃப் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் 6 சென்டிமீட்டர். நீங்கள் கரெக்டாக டயக்ராமை ட்ரா பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு எந்த தியரம்னா பித்தாகரஸ் தியரம் தான். ஓகே, லெட்ஸ் சி உங்களால் டயக்ராம் கரெக்டாக ட்ரா பண்ணி. எஸ், என்ன டவுட் கேட்குறீங்க காருண்யா? ஐ திங்க் தாருண்யான்னு நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ப்ளீஸ் ஆஸ்க் யுவர் டவுட் ஒன்ஸ் அகெயின். ஐ திங்க் சாட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது எனக்குங்க, ஸோ அதனால் நோட்டீஸ் பண்ணல. பட் எனிவேஸ் டயக்ராமை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வாட் இஸ் த லென்த் ஆஃப் த டான்ஜென்ட் ட்ரான் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப், ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிள் வரைஞ்சிடுறேன். சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர். லென்த் ஆஃப் த டான்ஜென்ட், ஸோ பேசிக்லி இதுதான் என்னோட டான்ஜென்ட்டு. ஓகே, drawn from a point of 10 from a point at a distance of 10 centimeter. So in the center la irundhu in the particular point 10 centimeter. Radius is 6 centimeter. So you can take both the radius in the portion 6. Idu 90 degree. So this is the exact drawing. உங்களுக்கு பித்தாகரஸ் தியரம் தெரிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு இந்த டிஸ்டன்ஸ் லென்த் ஆஃப் டான்ஜென்ட், அதனால தான் திஸ் இஸ் த டான்ஜென்ட். ஏன்னா இது வந்து டான்ஜென்ட் வராது. டான்ஜென்ட்ன்றது சிங்கிள் பாயிண்ட் மட்டும் தான் டச் ஆகும் சர்க்கிளில்.
what to subtract with 180, when to subtract with 180. See, when to subtract உங்களுக்கு as long as அந்த triangle ரெண்டு angles ஷுவரா இருக்கு அப்படின்னா 100% angle sum property 180 degree வச்சு subtract பண்ணிடுங்க. ஓகே, சரியா? எப்பவுமே ரெண்டு ஆங்கிள் ஷுவரா இருக்கு, நீங்க எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவீங்க. கிறிஸ்டோ, ஃபயர் ஃபினிக்ஸ், வர்ஷா, லித்திகா, ஆதித்யா செக் செக் செக், பாலா எஸ். ஒன்றும் இல்லை, 10 ஸ்கொயரு எப்போவுமே ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர் தானே பிகர். ஆர் உங்களுக்கு தியரமே எழுதிட்டா ஏபிசி. ஸோ எப்போவுமே வந்து ஏபி ஸ்கொயர், யுவர் ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு sum of the other two side square, AC square plus BC square or CB square. So AB வந்து 100, AC வந்து 36, இது BC square. So 36 on side போச்சுன்னா 64, 64 ஓட square root 8. Okay, so the answer is BC will be equal to, or the distance will be 8 centimeter. சரியா? Okay, what is the length of the tangent? See, once again நான் திரும்ப இந்த question quick-ஆ சொல்லிடுறேன். Even though it might seem very much simple, but diagram draw பண்ணும்போது தான் தெரியும் உங்களுக்கு இந்த difficulty. See, question வந்துட்டு what is the length of tangent? So automatically tangent ஏதோ ஒரு சர்க்கிளுக்கு சைடில் பவுண்ட் பண்ணுற மாதிரி வரைஞ்சிருங்க. பவுண்ட் பண்ணிட்டு next important point from a point at a distance of 10 centimeterனா obviously நீங்க சர்க்கிள் எப்படி டிரா பண்ணுவீங்க? சென்டர்ல வச்சுட்டு காம்பஸை ரொட்டேட் பண்றீங்க, கரெக்டா? அதே மாதிரி தான். ஸோ சர்க்கிளோட சென்டர்ல இருந்து 6 cm ரேடியஸ் வரைச்சிட்டீங்க. அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து தான் டான்ஜென்ட்டோட எக்ஸ்டர்னல் கனெக்டிங் பாயிண்ட் டிரா பண்ணணும். ஸோ அதனால தான் ஹைப்போடெனியூஸ் அப்படி வரைஞ்சோம். ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? ஓகே பாலா, எஸ் ஆதித்யா, சரி. 1 2 3 4, ஐ திங்க் நிறைய கொஷின் கொடுத்துட்டேன் நான் எங்கள் ப்ரிப்பரேஷனில். சரி, ஒரு சில கொஷின்லாம் இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, டான்ஜென்ட் பேஸ் பண்ணி நான் இன்னொரு கொஷினும் கொடுக்குறேன். நிதின், எங்கே போனீங்க நிதின்? செஷனே முடிக்க போகிறேன். ஓகே, கமிங் டு த நெக்ஸ்ட் கொஷின். சாரி. From a point P, okay, we need to calculate area. So இங்க பாத்தீங்கன்னா பாயிண்ட் Pல இருந்து டான்ஜென்ட் வந்து PQன்றது டான்ஜென்ட், கரெக்டா ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் டச் ஆகுது. PR is another tangent. Once again டான்ஜென்ட்ல இருந்து எப்பவுமே சென்டருக்கு கனெக்ட் ஆகிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆல்வேஸ் 90 டிகிரில தான் பவுண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நமக்கு ஆப்வியஸ்லி வந்து ஹைப்போடெனியூஸ் எதுவும் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த மிடில் லைன் தான் ஹைப்போடெனியூஸ். இப்போ கொஸ்டின் எனக்கு என்னன்னா, இங்க வந்து இந்த OP distance வந்து 13 மென்ஷன் பண்ணிருக்காங்க, which is from a point P which is at a distance of 13 centimeter. ஸோ எப்பவுமே டான்ஜென்ட்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம் என்னன்னா, from a point P which is at a distance of 30 centimeter from the center O. அப்பனா சென்டர்ல இருந்து கரெக்டா சர்க்கிளோட சென்டர்ல இருந்து எக்ஸ்டர்னல் பாயிண்ட் கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, இவ்வளோ நேரம் கீபோர்டு. ஓகே 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 ஓகே, சூப்பர். ஐ டென்ட் ஆஸ்க் எனி கொஸ்டின். ஐயோ, அப்போ யாரோ கேட்டிருந்தாங்களே. ஓகே காருண்யா, வேறு யாரும் உங்கள், சரி ஃபைன் ஃபைன் ஃபைன், ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சார், ஷேர்ஸ் அண்ட் டிவிடெண்ட் டவுட்டு, ப்ளீஸ் டீச் இட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். இருங்க, இப்போதைக்கு நான் ஷேர்ஸ் அண்ட் டிவிடெண்டை விட ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ் டீச் பண்ணுறேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெல்கம் டு தட் பார்ட். ஓகே ஓகே ஓகே, சரி, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லுங்கள் யாராச்சும். எப்படி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் PQ. நான் திரும்பவும் சொல்லியிருக்கேன், ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து ரெண்டு டான்ஜென்ட்ஸ் வருதுன்னா அந்த ரெண்டு டான்ஜென்ட்டோட வேல்யூமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போது இது கண்டுபிடிச்சுன்னா இது கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இதோட பவுண்டு 5, இது வந்து ஹைப்போடெனியூஸு. இந்த சைடு என்னென்னு கால்குலேட் பண்ணோம். ஸோ எனக்கு யாராச்சும் PQ வேல்யூ தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் இமீடியட்டாக. சாரி, கிறிஸ்டோ, சூப்பர் கிறிஸ்டோ. ஸோ நான் இந்த ஒரே ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் வரைகிறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் த ட்ரையாங்கிள் இஸ். திஸ் இஸ் 13 பவுண்டட் பை 5. இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். 90 டிகிரி பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி PQ கால்குலேட் பண்ணிவிடுங்க. ஸோ வென் யூ கெட் PQ, ஆட்டோமேட்டிக்காக PR கால்குலேட் பண்ணிடலாம். ஆஸ் ஐ சேட், ஐ எம் ரிப்பீட்டிங் அகெயின், ஒரு டான்ஜென்ட்லேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து கனெக்ட் ஆகிற ரெண்டு டான்ஜென்ட்டோட டிஸ்டன்ஸுமே சேமாக தான் இருக்கும். அண்ட்
Now we need to calculate the area of the quadrilateral. இந்த மொத்த quadrilateral calculate பண்ணணும். PQOR. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா you can calculate the area as area of the quadrilateral. PQOR is equal to area of triangle, first triangle QOR, plus area of the triangle, second triangle ROP. Okay, so area of the triangle உங்களுக்கு formula தெரியும் நினைக்கிறேன், half into base into height. In fact ஒரு triangle calculate பண்ணுங்க, அது அப்படியே into 2 பண்ணிடுங்க, முடிஞ்சிருச்சு. Yes, Christo, Udeep, Fire Phoenix, Pikachu பேர்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? I think Pokemon உங்களுக்கு ஜெனரேஷன் தெரியாதுன்னு நினச்சிட்டேன். Glad to know people still remember Pikachu. சரி, குயிக்காக ஏரியா கால்குலேட் பண்ண ஆரம்பிங்க. எஸ் பாலா, நான் அப்படியே சம்ஸ்லேயே நான் சொல்லிட்டே வந்துட்டு இருக்கேன். ஓகே, சரி, டோன்ட் வரி, இந்த சம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏரியா 90 இல்லை விஎஸ் விஜய், செக் பண்ணுங்கள், திரும்ப செக் பண்ணுங்கள். சஞ்சய், நோ செக். இல்லை 90 வராது. 90 is not the answer. பாலா, தியரம்ஸ் இன்டைரக்டாக நான் ஏரியா ஃபார்முலா என்ன சார்? ஏரியா ஃபார்முலா எங்கே இருக்கு? half into base into height. நீங்கள் என்ன பண்ணுங்க, என்டையர் குவாட்ரிலேட்டரலுக்கு ஏரியா கால்குலேட் பண்ணாமல் ரெண்டு ட்ரையாங்கிளை ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், கரெக்டாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 1, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 2, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா half into base into height. வர்ஷா, you might be correct. Fire Phoenix, yes, Varsha, Fire Phoenix, correct answers. Christo, correct. இப்போ தான் ஃபார்முலா கேட்டிங்க, அதுக்குள்ள ஆன்சர் பண்ணிட்டீங்க. வெரி குட். அதான் சொன்னேன், ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் கால்குலேட் பண்ணி இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா சம் முடிஞ்சிருச்சு. 144 தாருண்யா இல்லை. டோட்டல் ஆன்சர் 65 இல்லை. உதீப், நோ. சரி, ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இந்த ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்திங்கன்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு half into பேஸ் வந்து 5. ஓகே, ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஆல்வேஸ் யோர் பர்பெண்டிகுலர் சைடு. இதுதான் ஹைட். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹைப்போட்டென்யூஸ். ஸோ திஸ் இஸ் 12. ஸோ 5 into 12. 2 into 1s are 2 into 6. This is 5. So 5 into 6. Area of one triangle is 30 centimeter square plus one more 30. Bottom la or triangle irukku. So the answer is 60 centimeter square. Is the area. So tangent come area calculation based sum. Okay, Aditya, yes, I'll explain one more time, Aditya, don't worry. Okay, so first of all, 90-degree indication vechittu you can definitely calculate the other side because Pythagoras theorem involve agum. சரியா? So இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். So 13 square minus 5 square 169 minus 25 which is equal to 144. So square root of 144 value தான் இந்த 12. I hope that is clear for everyone. And நமக்கு வந்து இந்த என்டையர் குவாட்ரிலேட்டரல் வேணும்னா இந்த ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பிரிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து QOP. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்கான ஏரியா ஃபார்முலா half into பேஸ் வந்து 5. இதுதான் பேஸ் எப்பவுமே. இது வந்து ஹைட்டு. ஸோ ஹைட் வந்து 12. ஸோ கால்குலேட் பண்ணிங்கன்னா 6 into 5 30. அண்ட் இது ரெண்டுமே சேம்ங்க, ரெண்டுமே சேம் ட்ரையாங்கிள்ஸ். ஏன்னா ரெண்டுத்துக்குமே காமன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட், அதுக்கு ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் டேஞ்சன்ஸ். அப்போ ஆப்வியஸ்லி ரேடியஸ் சேம், அப்போ அதோட ஏரியாவும் சேம் தான். ஸோ இது மேலே இருக்கிறது 30னா கீழே இருக்கிறதும் 30. 30 + 30 என்னோட PQR ஓட ஏரியா வில் பி 60 யூனிட்ஸ். இம்பார்ட்டன்ட். ஓகே, பாலா, எஸ் கரெக்ட். ஆதித்யா, கிளியர். Okay, last 2 more questions. இந்த question பாருங்க.
This is a very interesting question. Two concentric circles of radii 13 and 5 centimeter. What is the length of the chord? Okay, no problem, Modi. What is the length of the chord of larger circle which touches the smaller circle? இந்த டயக்ராமை கரெக்டாக வரைஞ்சாலே உங்களுக்கு பாதி டவுட்ஸ் கிளியராக வேணும். சார் நான் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன், ஸோ சார் நோ ஆன்சர் பண்ண முடியல. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் மகேஸ்வர், நோ ப்ராப்ளம். சாரி. Two concentric circles, radii 13 and 5. What is the length of the chord, larger circle, which touches the smaller circle? So, in the smaller circle touch பண்ற மாதிரி, சரி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி வச்சுப்போம். ஸோ இதுதான் என்னோட லார்ஜர் சர்க்கிள் இருக்கிற chord. ப்ளீஸ் look at the lines. Length of the chord of larger circle which touches the smaller circle. ஸோ என்னோட லார்ஜர் சர்க்கிளில் கார்டு வரைஞ்சிட்டேன். அது கரெக்டாக சார் இப்படி தான் வரையணும் இல்லை, நீங்கள் இப்படி கூட வரையலாம். ஏன் இப்படி வரேன்னா ஸ்டாண்டர்ட் செட்டப் இது. ஸோ சென்ட்ரலில் இந்த ஒரு லைனு, இப்படி ஒரு லைனு. ஸோ தட் எனக்கு வந்து இங்கே ரேடியஸ் தெரியும். இந்த ஷார்ட் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 5. ஓகே. அண்ட் இந்த பிக்கர் சர்க்கிளோட ரேடியஸ், இப்போ இது வந்து பிக்கர் சர்க்கிளோட ரேடியஸ், ஷார்ட்டர் சர்க்கிள் வந்து 5, பிக்கர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 13. ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்போ கரெக்டாக. ஓகே, ஏன்னா இந்த கார்டு வந்து பெரிய சர்க்கிளுக்கு இதுக்கு ஆக்சுவலாக கார்டு, பட் ஸ்மாலர் சர்க்கிளுக்கு அதுக்கு டான்ஜென்ட். இப்போ கிளியர் ஆயிடுச்சா? அது பர்பெண்டிகுலர் ஹைப்போடென்யூஸ் கன்ஃபியூஷன் இருக்கும், பட் எப்போவுமே பொறுமையாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன்சரே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? எல்லாருக்கும் இது கிளியராக புரிஞ்சிச்சா? ஏன்னா இந்த கொஸ்டினோட டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இப்போ அவ்வளோ கேட்கறது இல்லை, பட் நம்ம 26K என்ன வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த இயர் எப்படி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ வாட் இஸ் த, ஆமாம் கொஷின் என்ன கேட்டிருக்கேன், வாட் இஸ் த லென்த் ஆஃப் த கார்டு? ஓகே சாரி. ஸோ இந்த வேல்யூ தெரிஞ்சுன்னா அதை அப்படியே டபுள் பண்ணி எடுத்துக்கலாம். so far I'm getting answers. இல்லை கரெக்ட் தான், பட் ப்ளீஸ் எனக்கு இந்த வேல்யூ வேண்டாம், இது மட்டும் வேண்டாம். ஐ நீட் தி ஆன்சர் ஃபார் த என்டையர் லென்த், மொத்த லென்த்துக்கும் வேணும். விச் மீன்ஸ் டபுள் பண்ணிவிடுங்க. ஸோ வாட் எவர் ஆன்சர் so far நீங்கள் எனக்கு டைப் பண்ணது டபுள் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். எஸ் வர்ஷா கரெக்ட், சஞ்சய் கரெக்ட், சஞ்சனா கரெக்ட், ஆதித்யா கரெக்ட், கிறிஸ்டோ கரெக்ட், ஃபால்கோ எடிட்ஸ் கரெக்ட், கரெக்ட். Bala, yes Bala, even கொஞ்சம் yes I am saying the same thing. நான் tangents அப்படியே இன்டைரக்டாக கொஷின்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணிட்டு வரேன். ஓகே, செப்பரேட்டாக அதுக்கான ஸ்லைடு நான் மென்ஷன் பண்ணல. சரியா? ப்ராப்ளி வேணால் நாளைக்கு நான் அதுக்கு டான்ஜென்ஸ் தியரம்னே செப்பரேட்டாக ஸ்லைட்ஸ் மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், டான்ஜென்ஸோட தியரம் அப்ளிகேஷன் டேரெக்டாக நான் சொல்லிட்டே வரேன். ஒரு வாட்டி சம் சொல்லும்போது டான்ஜென்ட் எப்படி எக்ஸ்டர்னல் பாயிண்ட்னா சேம், ரெண்டுத்துக்குமே சேம் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே வரேன். Bala, yes Bala, I'm listening, I'm seeing all the comments. Okay, separate slides நான் ப்ரிப்பேர் பண்ணல, பிகாஸ் ஐ ஃபோக்கஸ் மோர் ஆன் த சம்ஸ். அதனால் டான்ஜென்ட் சம்ஸ் ஸ்லைட், டான்ஜென்ட்டுக்கான தியரம் ஸ்லைடு செப்பரேட்டாக இல்லை அதர்வைஸ், பட் டான்ஜென்ட்டுக்கான தியரம் எப்படி எப்படிலாம் யூஸ் ஆகும்னு நான் முன்னே சொல்லிட்டே வரேன். ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாயிண்ட், பட் ப்ளீஸ் வெயிட். நான் ஸ்லைடு இல்லை ஸோ உங்களுக்கு வேணால் நான் நாளைக்கு ஸ்லைட் காட்டிடுறேன். சரியா? ஆதித்யா சிமிலாரிட்டியா இரு ஆதித்யா, இந்த சம் முடிச்சிடலாம். ஸோ 13, 5, this is 12. ஸோ 12 + 12, this is equal to 24. ஓகே, இந்த கலர் கூட நல்லா தான் இருக்கு. ஓகேவா? கிளியர் ஆயிடுச்சா? எஸ் காருண்யா, எஸ் கரெக்ட். ஓகே, ஸோ ஒன் லாஸ்ட் கொஷின். இல்லை இந்த கொஷனில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க, இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் வேண்டாம். I think we can do this question. We can solve this question based on once again tangent property. Bala, நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன். Solving simple problems. Okay, this is the last question for today. இந்த கொஷின் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. This is also an easy question. இது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நான் இதுக்கப்புறம் இன்னொரு கொஷின் இருக்குது, அதோட கம்ப்ளீட் பாயிண்ட் அப் பண்ணிடுறேன். Shares and dividend as soon as possible. நாளைக்கு heights and distances இருக்குது. heights and distances
பார்த்துருவோம். ஓகே, ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்க்குறதே கொஞ்சம் చాలా ஈஸியாக தான் இருக்கும். ஓகே ஃபைன், எஸ் இந்த கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிடுங்க பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட் எடுத்துட்டாலுமே அந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து ஃபார்ம் ஆகிற டான்ஜென்ஸோட லென்த் வந்து ஈக்குவல் லென்த்தாக தான் இருக்கும். தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தியரம். இட் வாஸ் மை மிஸ்டேக், நான் அந்த டான்ஜென்ட் தியரம் ஸ்லைட்ஸ் நான் இன்க்ளூட் பண்ணலை. ஓகே ஓகே, ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கு. கிருத்திகா, எஸ் கிருத்திகா, ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்குது, நாளைக்கு ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் வாங்க. ஓகே ப்ளீஸ் கம்ப்ளீட் திஸ் கொஸ்டின். இது ஈஸி தான். எஸ் ஆல்ரெடி நிறைய பேர் கரெக்ட் ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஃபயர் ஃபினிக்ஸ் சஞ்சய் கரெக்ட் ஆன்சர். மகேஸ்வர் நோ செக். கிறிஸ்டோ எஸ் கரெக்ட் ஆன்சர். ஆதித்யா கரெக்ட். ஃபயர் ஃபினிக்ஸ் எஸ். விது மகாராஜ் கரெக்ட் ஆன்சர். ஆதித்யா எஸ். விஎஸ் விஜய் கரெக்ட். ஸோ எஸ் இது 4னா இதுவும் 4, இங்கே 3னா இங்கே 3. ஸோ இது டோட்டல் 9, 9ல் 3னா சப்ட்ராக்ட் திஸ் இஸ் ஆல்சோ 6. ஸோ இதுவும் 6. இந்த பாயிண்ட் சிலேருந்து 6. ஸோ 4 + 6 பவுண்ட் டோட்டல் 10 சென்டிமீட்டர். ஓகே வெரி குட். ஃபால்கோ எடிட்ஸ். ஓகே ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டினோட நான் வைண்ட் அப் பண்ணிடுறேன். ஃபைண்ட் POQ ஆங்கிள். ஈஸி கொஷின் தான். இதுக்கு நான் ஒரே ஒரு டான்ஜென்ட்டோட இண்டிகேஷனை ஒன்று சொல்லிடுறேன். டான்ஜென்ட்டோட நேச்சர் என்னன்னா, டான்ஜென்ட்டோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் சர்க்கிள்க்கு பவுண்ட் ஆகிற பாயிண்ட்லேருந்து சென்டர் டச் ஆகிற பாயிண்ட். ப்ளீஸ் ஒன்ஸ் அகேன் லிசன். டான்ஜென்ட் சர்க்கிளில் டச் ஆகிற பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கும் சென்டரில் ஃபார்ம் ஆகிற பாயிண்ட் இது எப்போவுமே 90 டிகிரி. ஷோர் உதீப். ஓகே ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுதா? ஸோ டான்ஜென்ட்டுக்கும் டான்ஜென்ட் ஃபார்ம் ஆகிற லைனுக்கும் அண்ட் ஃப்ரம் த பாயிண்ட் அட் விச் இட் டச்சஸ் அ சர்க்கிள் அந்த பாயிண்ட்ல சென்டர் இஸ் ஆல்வேஸ் பவுண்டட் பை 90 டிகிரி. இதுதான் க்ளூ. இதை வச்சு நீங்கள் PR அண்ட் O தான். ஸோ இந்த இடத்துல PR டான்ஜென்ட், OPன்றது கரெக்டாக அந்த சென்டர் டு டான்ஜென்ட் டு சென்டர் கனெக்ட் ஆகிற லைன். அதை வச்சு டக்குன்னு முடிக்கலாம். ஸோ எனக்கு வாட் இஸ் மை POQ? ஐ நீட் திஸ் வேல்யூ. கரெக்டாக சொல்லணும். கிறிஸ்டோ நோ, வெரி க்ளோஸ் பட் தட் இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர். நோ 90 வராது. 90 வந்து இது 90 வரும், P ஆங்கிள் 90 வரும். ஓகே பட் நான் கேட்குறது O ஆங்கிள் கேட்குறேன். POQ. கமான் ஆன்சர் பண்ணிடுங்க பார்க்கலாம். எஸ் வர்ஷா கரெக்ட். விது மகாராஜ் நோ. விது மகாராஜ் இல்லை ப்ளீஸ் லிசன். நான் தான் சொல்லிட்டேனே, டான்ஜென்ட் ஃபார்ம் ஆகிற இந்த பர்டிகுலர் லைனும் டான்ஜென்ட்ல இருந்து டச் ஆகிற பாயிண்ட்ல சென்டர் இது எப்போவுமே 90 டிகிரி. இது ஸ்டாண்டர்ட் சரியா? ஸோ இந்த கொஸ்டினில் ஆட்டோமேட்டிக்காக இங்கே 14 கொடுத்துட்டா அப்போ இந்த ரிமைனிங் வந்து இது டோட்டல் 90, அப்போ இது 50 டிகிரி. ஸோ இந்த டயக்ராமை நான் திரும்ப இங்கே வரைகிறேன் பாருங்க. ஓகே ஸோ இது 50 டிகிரி பிகாஸ் இது டோட்டலாக 90 டிகிரிக்கு வரும். 90 டிகிரியில் 40 ரிமைன் 40 ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன். அதனால தான் பேலன்ஸ் 50 டிகிரி. அண்ட் OPOQ போத் ஆர் ரேடியஸ். இது ரெண்டுமே ரேடியஸ். OPOQ ரேடியஸ் which means this is also 50 டிகிரி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக O ஆங்கிள் கால்குலேட் பண்ணிடலாம். மகேஸ்வர் எஸ் கரெக்ட். சரியா? அந்த நீங்கள் சொல்கிற டயக்ராம் எப்படி வரும்னா whenever a chord and a tangent interacts. பாலா இதுதான் நீங்கள் கேட்குறீங்க. ஸோ PABC. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டான்ஜென்ட்டும் கார்டும் இருக்கும்போது இங்கே நம்மளோட ஃபார்முலா வந்து டான்ஜென்ட்டுக்கு வந்து PA². சரிங்களா? வரஸ் இங்கே 2 பாயிண்ட் கார்டுக்கு இன்டர்செக்ட் ஆகும்போது PB × PC. ஸோ எக்ஸ்டர்னல் பாயிண்ட் வித் ஒரே ஒரு டான்ஜென்ட் இருக்கிறதுனால PA²
அண்ட் இங்கே 2 பாயிண்ட் இன்டர்செப்ட் ஆகும் பிகாஸ் இட் இஸ் அ கார்ட். ஸோ அதனால் பிபி பிசி. அண்ட் இதுவே வந்துட்டு 2 கார்டு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சம்ஸ் நம்ம பார்த்துட்டோம், பிஏ பிசிடி. ஸோ அந்த இடத்துல பிஏ இன்ட்டு பிபி, பிசி இன்ட்டு பிடி, இந்த 2 மாடல் தான் அவங்களுக்கு வரும். ஸோ 80 degree yes is the correct answer. Okay, so yes Falco, yes yes yes. So the answer is O value, it is 80 degree. Okay, so yes, I'm done for the today. I hope angles in a circles as well as tangents angle calculation எல்லாருக்குமே அட்லீஸ்ட் இஃப் நாட் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இன்னும் போயிருக்கலாம், இன்னுமே கொஞ்சம் டிஃபிகல்ட் கொஷின் சால்வ் பண்ணியிருக்கலாம். பட் ஐ ஹோப் ஒரு பேசிக் கொஷின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் அதில் நிறைய இயர் கொஷின்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸில் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எந்த அளவுக்கு இருந்தாலுமே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். வெதர் யூ ஃபீல் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் ஓவரால் 1 hour 50 minutes டைம் போனது தெரியல. I hope I could do my best from my side. Similarity will come to that. நான் heights and resistance நாளைக்கு சொல்லியிருக்கேன் ஆதித்யா, ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு, then I'll come to the next part. Okay, so ப்ளீஸ் நான் திரும்பவும் சொல்லிகிட்டே இருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் நீங்கள் உங்களோட எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ப்ரிப்பரேஷன் கொடுத்துட்டே இருங்க. ஸ்லீப்பை காம்ப்ரமைஸ் பண்ண முடிஞ்சால் கூட பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு ஃப்ரைடேவா கரெக்டாக, நாளைக்கு Thursday Friday Saturday இந்த 3 days முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் பேப்பராச்சு நீங்கள், பர் டே ஒரு ப்ராக்டிஸ் பேப்பராச்சும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. தட் இஸ் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். யூடியூப் லைவ் பார்க்குறது, வீட்டில் படிக்கிறதையும் தாண்டி ஒரே ஒரு ப்ராக்டிஸ் பேப்பர், வெதர் இட் இஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு சாம்பிள் பேப்பர், ஏதோ ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பேப்பர் வேணும்னா கூட என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஐ வில் ஷேர் த ப்ராக்டிஸ் பேப்பர் வித் யூ. பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். எவ்ரிடே our live classes will be in the evening 6 o'clock. Yes, Varsha, thank you. Sanjana, Christo, see you again tomorrow. Thank you so much. This is Saravanan sir. See you again tomorrow. Goodbye.